8th wonder of the world. எட்டாவது உலக அதிசயம். All the best, sir. Thank you so much, sir. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். Conquer leader. Thank you, Nasser sir, Kamara sir, Sundar sir, எல்லா technical achievers, everybody, எல்லா vital pin achievers, royalty achievers, all the newcomers, எல்லாருக்கும் வணக்கம் and வணக்கம். Actually, Kamara sir சொன்ன மாதிரி today I am very much happy. இன்னைக்கு நான் வந்து பயங்கரமான ஹாப்பியான ஒரு நாள். ஏன்னு சொன்னா நம்ம ஸ்டடி சென்டர் வந்து 1 week we are completing today. லாஸ்ட் சண்டே தான் நம்ம ஓபன் பண்ணது. இப்போ இன்னைக்கு நம்ம 1 week கம்ப்ளீட் ஆயிருக்காரு. இந்த 1 weekக்குள்ள கொடுத்த டார்கெட் 513 பிசினஸ் வால்யூம். ஆல்மோஸ்ட் வந்து 200 பீப்புள்ஸ் நம்ம இந்த ஸ்டடி சென்டருக்குள்ள கொண்டு வந்தேன். அந்த 200 பீப்புள்ஸ்ல வந்து 100 பீப்புள்ஸோட லிஸ்ட் இப்போ இது வரைக்கும் கிடைச்சிருக்காங்க. 100 பீப்புள்ஸ் 50% சக்சஸ் ஏற்கனவே ஆயிடுச்சு. ஆல்ரெடி வந்து நிறைய ஆளுங்க நம்ம ஸ்டடி சென்டருக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் வீக் டார்கெட் 100% முடிச்சுட்டாரு. ஸோ இட்ஸ் a கிராட் நியூஸ். இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நிறைய ஆளுங்க வந்து இந்த பிசினஸை கொஞ்சம் சீரியஸா எடுத்திருக்காங்க. நிறைய இப்போ வந்து எனக்கு 50% மட்டும் தான் இது வரைக்கும் எனக்கு லிஸ்ட் கிடைச்சது. 100% ஐ நோ தட் பேலன்ஸ் இருக்கிற 50% லிஸ்ட் கூட கிடைக்கும் போது இது கிட்டத்தட்ட ஒரு 150க்கு மேல போயிடும். ஸோ இட்ஸ் a கிரேட் சக்சஸ். தேங்க்யூ எவ்ரிபடி. இந்த ஸ்டடி சென்டருக்குள்ள வந்ததுக்கும் இந்த டார்கெட் வந்து 100% ஒரு பெரிய வாய்ப்பா எடுத்து அது கரெக்டா பண்ணதுக்கு எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். அண்ட் டுடே இன்னைக்கு வந்து நமக்கு பண்ண போற இந்த ப்ரோக்ராம் ஏற்கனவே வந்து நம்ம யூடியூப் சேனல் கேரளாவில மலையாளத்துல இந்த ப்ரோக்ராம் ஒரு 1 week முன்னாடி நான் கொடுத்த ப்ரோக்ராம் தான். இந்த ப்ரோக்ராம் வந்து யூடியூப் சேனல் 2 யூடியூப் சேனல் இருக்கு. 2 சேனல் வந்து கிட்டத்தட்ட அரௌண்ட் 5000க்கு மேல 5000க்கு மேல ஆளுங்க இது வரைக்கும் பார்த்திருக்காங்க. அன்னைக்கு 1000 பேர் வந்து சேம் நம்ம ஜூம் மீட்டிங் செஷன்ல பார்த்திருக்காங்க. ஸோ எவ்ரிபடி இஸ் கிவிங் குட் ரெஸ்பான்ஸ். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஏன்னா நான் வந்து கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் எல்லா இடத்துலயும் எனக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைச்சது ஃபயர் ப்ரோக்ராமுக்கு அப்புறம் தான். கேரளாவில் ஃபயர் ப்ரோக்ராம் சொல்லிட்டு கேரளத்துல எல்லா இடத்துல கிட்டத்தட்ட 8 ப்ரோக்ராம் லாஸ்ட் 2020 பயங்கர எக்ஸப்டன்ஸ் இருந்துச்சு. அந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலி வந்து ஆர்சிஎம் பிசினஸ் இந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற விஷயம் நிறைய ஆளுங்களுக்கு புரியறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பயங்கர சீரியஸா வந்து நிறைய ஆளுங்க ஆர்சிஎம் பிசினஸ் ப்ரொமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் தட் க்ரோத் ஆல்ரெடி ஹேப்பன். நிறைய க்ரோத் வந்ததுக்கு அப்புறம் தான் கேரளாவில் வந்து 2 ஸ்டார் ரூபி, நிறைய எமரால்டு, ஸ்டார் எமரால்டு, நிறைய பின் அச்சீவ்மெண்ட் வந்தாங்க. ஸோ டெஃபினெட்லி இந்த டைம் வந்து இந்த காலகட்டத்தில் எகெயின் ஐ ஆம் கமிங் வித் கேம் அவுட் வித் அனதர் ஃபயர் ப்ரோக்ராம். எகெயின் இது வந்து ஒரு ஃபயர் ப்ரோக்ராம் தான். ஏன்னா ஒரு 2 வருஷம் முன்னாடி இருந்த அந்த ஒரு என்ன சொல்ல ஒரு அட்மாஸ்பியர் இல்ல இப்ப இருக்கிறது. ஏன்னா எல்லா ஆளுங்களுக்கும் தெரியும் நிறைய ஆளுங்களோட வேலை போயிருக்காங்க. நிறைய ஆளுங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. வேலை இருக்கிற ஆளுங்களுக்கு இன்கம் கிடைக்கல. வரப்போற காலகட்டத்துல எத்தனை காலம் இந்த கொரோனா காலகட்டம் இருக்குன்னு ஆளுங்களுக்கு தெரியாது. ஸோ லாட் மெனி ப்ராப்ளம்ஸ் ஆர் ஹேப்பனிங் ரைட் நோ. இப்ப நிறைய ஆளுங்களை வந்து என்ன பண்ணணும் தெரியாது இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் நம்ம எல்லாரும் இருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் அன்னைக்கு நான் பண்ண அந்த ஃபயர் ப்ரோக்ராமோட சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆளுங்களுக்கு சொன்னா புரியும். ஸோ டெஃபினெட்லி அன்னைக்கு சொன்ன விஷயங்கள் இல்லை, நிறைய புது டீட்டெயில்ஸ்னா அங்கேயும் இங்கேயும் எல்லாம் சர்ச் பண்ணி கூகுள்ல நிறைய வீடியோஸ் பார்த்து கரெக்டா வந்து என்னோட உள்ளில என் மனசிலே இருந்து உருவாக்குன ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த 8th wonder of the world. ஸோ இன்னைக்கு வந்து எகெயின் நம்ம 3 மணிக்கு நம்ம ஸ்டார் ரூபி சிஆர் மூர்த்தி சாரோட ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம் கூட இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி 3 மணிக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் முடியல. பட் டெஃபினெட்லி ஐ வில் பி ட்ரைங் டு ஸ்டாப் த ப்ரோக்ராம் ஆஸ் ஏர்லி. நமக்கு ஏர்லி வந்து எவ்வளவு சீக்கிரமா முடியறேன்னா அந்த அளவுக்கு நான் சீக்கிரம் முடிக்க ஸ்டார்ட் பண்றேன். அது மட்டும் இல்ல நம்ம மூர்த்தி சாரோட ப்ரோக்ராம் வந்து டெஃபினெட்லி இட் வில் பி தேர் யூடியூப் சேனல் இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஏன்னா இட்ஸ் நமக்கு வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ப்ரௌட் மூமெண்ட். ஏன்னா ஆல் இந்தியா லெவல்ல இருக்கிற கம்பெனி யூடியூப் சேனல்ல நம்ம கூட நம்ம லைனோ ஸ்பான்சர்ல இருக்கிற ஸ்டார் ரூபி, நம்ம சவுத் இந்தியால ஃபர்ஸ்ட் ஸ்டார் ரூபி கோர் லீடர் சிஆர் மூர்த்தி சார் இஸ் சார் ஆல்வேஸ் சார் யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாம நீங்க ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ண கூடாது. ஏன்னா எப்பவும் வந்து ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணா மட்டும்தான் சொல்லுற விஷயங்கள் கரெக்டா உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும், கரெக்டா உங்களுக்கு சவுண்ட் கிளியர் ஆகும். வித்தவுட் நம்ம வந்து சும்மா வந்து எஸ் ஆமா அதான் அது அந்த இப்போ மெசேஜ் அம்சால வந்து வித்தவுட் ஹெட்ஃபோன் தேவர் யூசிங். தட்ஸ் ரைட். ஸோ ப்ளீஸ் நீங்க எல்லாரும் ஜூம் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அட்டென்ட் பண்ணும்போது ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன காசு தான் சார், 50 rupeesக்கு உங்களுக்கு ஹெட்ஃபோன் கிடைக்கும். ப்ளீஸ் யூஸ் தட். ஸோ எல்லாரும் வந்து நம்ம கோர் லீடர் மூர்த்தி சாரோட அந்த ப்ரோக்ராம் டெஃபினெட்லி பார்க்கணும். டெஃபினெட்லி அந்த ப்ரோக்ராம் வந்து ஹிந்தி லாங்குவேஜில் தான் இருக்கும். பட் ஆனால் கூட நம்ம லைன் ஆஃப் ஸ்பான்சர்ல இருக்கிற லீடர் அப்போ உங்களுக்கு ஹிந்தி தெரியற ஆளானாலும்
தெரியாத ஆளானாலும் 100% ப்ரோக்ராம் பார்க்கலாம். டெஃபினெட்லி தேர் வில் பி a presentation in இங்கிலீஷ்ல பிரசன்டேஷன் இருக்கும். அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் அது 100% புரியும். ஓகே, so without delaying today let me go to the presentation. So today's our program is 8th wonder of the world. Okay, right. So we will start the session. 8th wonder of the world. உலகத்திலே 8வது அற்புதம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் உலகத்துல வந்து 7 அற்புதங்கள் இருக்காங்க. நம்ம அது ஒண்ணு வந்து நம்ம இந்தியாவில தான் இருக்கு. நம்ம தாஜ்மஹால் தான் நம்ம கையில இருக்கிற ஒரு 7 அற்புதங்கள்ல 7 வண்டர்ஸ்ல ஒரு வண்டர்னு சொன்னா நம்ம தாஜ்மஹால் தான். ஆனா அதே மாதிரி நம்ம இந்தியாவில வந்து நிறைய வண்டர்ஸ் இருக்கு. அப்படின்னா நமக்கு யாருக்குமே தெரியாத நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப இருக்கிற சூழ்நிலை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நிறைய ஆளுங்களுக்கு வந்து ஆர்சிஎம் பிசினஸ்ல இப்ப ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆர்சிஎம் பிசினஸ்ல வந்து பொருள் யூஸ் பண்றாங்க. நிறைய ஆளுங்க இருக்கு. பட் டெஃபினெட்லி இப்பவும் வந்து ஆளுங்களுக்கு கரெக்ட் ஏன் நம்ம ஆர்சிஎம் பண்ணணும், எதுக்கு வந்த ஆர்சிஎம் பிசினஸோட சரியான ஆப்பர்ச்சுனிட்டி என்னங்கிற விஷயம் இப்போ நிறைய ஆளுங்களுக்கு தெரியாது. ஏன்னா நிறைய ஆளுங்களுக்கு வந்து இப்போ ஆர்சிஎம் பிசினஸ் இல்லாத அவருக்கு எல்லாருக்கும் ஒரு 100% they will be having a job. ஒரு ஜாப் பண்ணிட்டு இருக்கு, அவருக்கு வேலை இருக்கும். அந்த வேலையோட கூட தான் வந்து ஆர்சிஎம் பண்றாங்க. ஜஸ்ட் லைக் என்னோட ஃபாதர் இன் லா ஜேபி சார் ஆர்சிஎம் பண்ற மாதிரி அவர் வந்து ஒரு டெக்னிக்கல் ஆஃபீஸரா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்ததுக்கு கூட தான் ஆர்சிஎம் பண்ணது. பட் அந்த மாதிரி இருக்கும்போதும் அவர் வந்து ஒரு ஸ்டார் எமரால்டு பின் லெவல் வரைக்கும் அவருக்கு போறதுக்கு ஒரு சான்ஸ் அவருக்கு கிடைச்சது. அந்த லெவலுக்கு 100% டெடிகேட்டடா வந்து ஆர்சிஎம் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்திலே ஆளுங்களுக்கு வந்து இந்த ஆர்சிஎம் பிசினஸ் அது வந்து காசு உருவாக்குறதுக்கான இல்லைன்னா வந்து நம்ம நிறைய டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் நிறைய எம்எல்எம் கம்பெனிஸ் இருக்கிற மாதிரி இது ஒரு கம்பெனி. அதே மாதிரி தான் ஆர்சிஎம் பிசினஸையும் பாக்குறாங்க. பட் தட் இஸ் நாட் த ரியாலிட்டி. ஆக்சுவலி வந்து ரியாலிட்டி வந்து டிஃபரெண்ட் தான். நமக்கு யாருக்குமே தெரியாத நிறைய வாய்ப்பு வந்து நம்ம ஆர்சிஎம் பிசினஸ்ல இருக்கு. சோ அது உங்களுக்கு 100% புரியணும்னா நம்ம வந்து ஒரு 73 இயர்ஸ் பின்னாடி போனோம். ஒரு 73 வருஷம் நம்ம பின்னாடி போய் அங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் ஏன் நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் பண்ணோம், எதுக்கு வந்து ஆர்சிஎம் பிசினஸ்ல இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் 100% புரியும். சோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வந்து இந்தியா நம்ம எல்லாருடையும் தாய், நம்ம எல்லாரும் வாழ நம்ம ஓன் கண்ட்ரி. நமக்கு எல்லாருக்கும் வந்து இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்களும் வந்து பயங்கர ஹாப்பியா இருக்காங்க கம்பேரிங் டு எனி அதர் கண்ட்ரி. நமக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கிற ஒரு கண்ட்ரி தான் நம்ம இந்தியா. ஆனா நம்ம இந்தியா மேல நம்ம இந்தியாவை நேசிச்சது வெளிநாட்டுல இருக்கிற நிறைய கண்ட்ரிஸ் தான். அப்படின்னா வந்து நிறைய காலம் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில ரூல் பண்ணாங்க, நிறைய காலம் வந்து போர்ச்சுகீஸ்காரர் ரூல் பண்ணாங்க, முகல் சாம்ராஜ்யம் வந்து ரூல் பண்ணாங்க, நிறைய ஆளுங்க ரூல் பண்ணாங்க. ஏன்னா அவர் எல்லாரும் வந்து இந்தியாவை நேசித்ததுக்கு மெயின் ரீசன் ஏன்னா இந்தியாவில இருந்த சம்பத்து தான், இந்தியாவில இருக்கிற அந்த பொருள், நம்ம கையில இருக்கிற உலகத்துல வேற எங்கேயும் பார்க்காத அளவுக்கு கோல்டு. அந்த காலகட்டத்தில் 73 வருஷம் பின்னாடி நீங்க போனா நம்ம இந்தியாவில இருக்கிற அந்த அளவுக்கு ரிச்சஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம். உலகத்திலே இருக்கிற ഏറ്റവും ரிச்சஸ்டான, ഏറ്റവും காசு இருக்கிற, ഏറ്റവും சம்பத்து இருக்கிற கண்ட்ரி வந்து இந்தியா தான். ஏன்னா நம்ம இந்தியாவில் இருந்த அந்த அளவுக்கு கோல்டு உலகத்தில் வந்து வேற எங்கேயும் வந்து அந்த காலகட்டத்தில் யாருக்குமே கிடைக்கல. அது மட்டும் இல்ல, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவில் இருக்கிற ஜெம்ஸ் சொன்னா நமக்கு தெரியும். நம்ம எமரால்டு, ரூபி, சஃபேர், டைமண்ட், இந்த மாதிரி நம்ம கேட்கும் போது நம்ம ஆர்சிஎம் பிசினஸ்ல இருக்கிற நம்ம பின் லெவல் மாதிரி இருக்கும். பட் ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தி பின் லெவல், ஐ எம் டாக்கிங் அபவுட் த ரியல் ஜெம்ஸ். நம்ம கல்லுகளை பற்றி சொல்றாங்க. நிறைய இதெல்லாம் வந்து பயங்கரமான காஸ்ட்லி ஜெம்ஸ். அது வந்து ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. அது மட்டும் இல்ல, வேறொரு விஷயம், இந்தியாவில் கிடைக்கிற ஸ்பைசஸ், நமக்கு இருக்கிற குருமிளகு, அதே மாதிரி நமக்கு இருக்கிற நம்ம இது பெப்பர், சால்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம இந்தியாவில தான் பெரிய குவாலிட்டி பொருள் கிடைச்சது. அது உலகத்துல வந்து வேற எங்க போனாலும் உங்களுக்கு இவ்வளவு குவாலிட்டியான, இவ்வளவு டேஸ்டியான, இவ்வளவு ஸ்பைசியான, இவ்வளவு இது காஸ்ட்லியான இது ஸ்பைசஸ் வேற இந்தியால எங்கேயும், வேற உலகத்துல வேற எங்கேயும் கிடைக்கல, இந்தியால மட்டும்தான் கிடைச்சிருந்தாங்க. சோ எல்லா ஆளுங்களும் வந்து இந்தியாவை கான்சன்ட்ரேட் பண்ணது எதுக்காக, இங்க இருக்கிற எல்லா சம்பத்தும் திருடி அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போறதுக்காக தான் அவர் எல்லாரும் வந்து இந்தியாவை கான்சன்ட்ரேட் பண்ணது. ஒரு காலகட்டத்துல வந்து இந்தியாவே எல்லாரும் சொன்னது ஏ கோல்டன் பேர்டு, இல்லைன்னா ஏ பேர்டு வித் ஏ கோல்டன் விங்ஸ். ஒரு சொர்ண சிறகுல நம்ம இது கோல்டு விங்ஸ் இருக்கிற ஒரு கிளி மாதிரி தான் நம்ம இந்தியான்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்ப கூட நம்ம கூகுள்ல நீங்க அடிச்சு பார்த்தா கோல்டன் பேர்டுன்னு அடிச்சு பார்த்தா இந்தியான்னு ஆட்டோமேட்டிக்லி அதுல வரும்.
ஏன்னா எல்லா ஆளுங்களுக்கு தெரியும் இந்தியாவில் இருக்கிற அந்த அளவுக்கு அந்த ஒரு ஒரு சம்பத்து வேற உலகத்துல வந்து வேற எங்கேயும் உங்களுக்கு பார்க்கவே முடியாது. இப்ப சொல்லும் போது இது கூட சொல்லணும், இப்ப நம்ம விக்டோரியா ராஜ்னியோட கிரீடத்துல இருக்கிற கிரவுன்ல இருக்கிற அந்த கல்லு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கோஹினூர் டைமண்ட். இந்த கோஹினூர் டைமண்ட் சொன்னா உலகத்துல இருக்கிற ഏറ്റവും காஸ்ட்லியான டைமண்ட் தான் கோஹினூர் டைமண்ட். ரைட் நோ இட் இஸ் இன் லண்டன்ல இருக்கிற நம்ம மியூசியத்துல தான் இப்ப அந்த விக்டோரியாவோட அந்த கிரவுன்ல தான் அந்த ரத்னம் இருக்கு. ஆனா அந்த ரத்னம் கூட எங்க இருந்து கிடைச்சிருக்கு, நம்ம இந்தியாவில இருந்து திருடி அங்க கொண்டு போய் இப்ப அங்க இருக்கிற அவரோட பிரைடுன்னு சொல்ற அந்த கோஹினூர் ஒரு இது கூட டைமண்ட் கூட நம்ம இந்தியாவில இருந்து ஒரு நாள் அவர் திருடி போனதுதான். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்தியாவில நிறைய ஆளுங்க வந்து சவுட்டி மிதிச்சு என்ன சொல்லணும், இந்தியாவில ஆளுங்களை எல்லாம் வந்து கசக்கி மிதிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு. லாஸ்ட் வந்து 1947ல 1947 வந்து ஆகஸ்ட் 15க்கு நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த பேப்பர் கட்டிங் உங்களுக்கு பார்க்கலாம். த ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல 1947 ஆகஸ்ட் 15ோட அந்த அன்னைக்கு அவரு வெளியே கொண்டு வந்த அந்த பேப்பரோட கட்டிங் தான் அது. இந்தியா இண்டிபெண்டன்ட் பிரிட்டிஷ் ரூல் எண்ட்ஸ். பிரிட்டிஷ் ரூல் எந்த இருக்கு சொல்றாங்க. நம்ம ஜவஹர்லால் நேரு எல்லாரும் அந்த பேப்பர்ல உங்களுக்கு பார்க்க முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர்ல இதே மாதிரி நியூஸ் வந்தாங்க. பர்த் ஆஃப் இந்தியாஸ் ஃப்ரீடம், இந்தியாவோட சுதந்திரம் ஸ்டார்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேப்பர்ல எல்லாம் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அன்னைக்கு மிஸ்டர் நெஹ்ரு சொன்ன விஷயம், நெஹ்ரு கால்ஸ் ஃபார் எ பிக் எஃபர்ட் ஃப்ரம் பீப்புள். இப்ப இந்தியாவில் இருக்கிற ஆளுங்க வந்து இனிதான் அவர் எல்லாரும் வந்து என்ன பண்ணணும், அவரோட கரெக்ட் எஃபோர்ட் இந்தியாவுக்கு போடணும். ஏன்னா இந்தியாவோட ஃபியூச்சர் வந்து பெரிய லெவல்ல மாறணும்னா, அது ஃபியூச்சர் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய லெவல்ல பொருளாதாரம் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், இந்தியாவில் இருக்கிற ஆளுங்க எல்லாம் வந்து 100% டெடிகேட்டடா எஃபர்ட்ஃபுல்லி நம்ம எல்லாரும் ஒர்க் பண்ணணும்னு அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு சொன்னாங்க. ஆனா இப்ப இந்த 2 நியூஸ் பேப்பர் கட்டிங்கும் நம்ம பார்க்கும்போது அதுல வந்து ஒரு மெயினான ஒரு நபரோட பிக்சர் இல்லை. அது யாருன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இது அந்த ஹிந்துஸ்தான் டைம்ஸ் நியூஸ் பேப்பரோட டோட்டல் ஃபுல் பேஜ் தான். இந்த ஃபுல் பேஜ்ல உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தா இந்த கீழே லாஸ்ட்ல உங்களுக்கு பார்க்க முடியும் நம்ம காந்திஜி, நம்ம மகாத்மா காந்தியோட பிக்சர் லாஸ்ட் இருந்தாங்க. ஏன் நான் வந்து அவரோட பேரு வேணா சொன்னேன்னா, அன்னைக்கும் இன்னைக்கும் வந்து இந்தியா வந்து பொருளாதாரம் பெரிய லெவல்ல இம்ப்ரூவ் ஆகணும்னா நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் வருஷக்கணக்கிന് முன்னாடியே நம்ம கிட்ட சொன்ன ஆளுதான் மகாத்மா காந்தி. ஏன்னா அன்னைக்கு ஒரு சொன்ன விஷயம் வந்து என்ன பண்ணோம், நம்ம எல்லாரும் 100% தேசி நம்ம இந்தியன் பொருள் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணணும், நம்ம இது விதேசி பொருள் நம்ம பகிஷ்கரிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அன்னைக்கே நம்ம மகாத்மா காந்தி சொன்னாங்க. அதே மாதிரி அஹிம்சா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொன்ன ஒரு அதனாலதான் அவரை மகாத்மா நம்ம சொல்றாங்க காந்திஜி. ஸோ 100% வந்து நம்ம ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அவரை பற்றி அன்னைக்கு ஞாபகப்படுத்தலைனாலும் நம்ம எல்லாரும் வந்து 100% we should not forget him, we have to admire him definitely. Okay, so Mahatma Gandhi and நம்ம பார்க்கும்போது 1947ல இருந்து 1947ல இருந்து இதுவரைக்கும் பார்த்தா நிறைய அந்த நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து ராஜேந்திர பிரசாத் 1950ல இருந்து ராஜேந்திர பிரசாத் சார் ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் பிரசிடென்டா வந்து ஜாயின் ஆயிட்டாங்க. ராஜேந்திர பிரசாத்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்ப என்னோட ஒரு காலகட்டம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு பிரசிடென்ட் சொன்ன ஒரு டிக்னிட்டி இருக்கு, அந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது வந்து ஸ்ரீ சங்கர் தயாள் சர்மா சார் பிரசிடென்ட் ஆன டைம்ல தான். ஸோ சங்கர் தயாள் சர்மா சார், கே.ஆர். நாராயணன் சார், ஏபிஜே அப்துல் கலாம் சார், பிரதிபா பட்டேல், பிரணப் முகர்ஜி, இப்ப இருக்கிற நம்ம ராம்நாத் கோவிந்த் வரைக்கும் இருக்கிற ஒரு பெரிய லெவல்ல லீடர்ஸ் வந்து நமக்கு பிரசிடென்ட் ஆயிருக்காங்க. எல்லா ஆளுங்களும் அவரவருடைய சைட்ல இருந்து எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் இந்தியாவுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கான்ட்ரிபியூஷன் இந்தியாவுக்கு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நமக்கு பிரைம் மினிஸ்டர்ஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 1947ல வந்து ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டரா வந்து அவரோட பொசிஷனுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆளுங்க பிரைம் மினிஸ்டரா வந்திருக்காங்க. லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, தேவகவுடா, வாஜ்பாய், அதே மாதிரி மன்மோகன் சிங், இப்ப இருக்கிற நரேந்திர மோடி சர்க்கார் வரைக்கும் வந்து நிறைய ஆளுங்க வந்து என்ன நம்ம ஒரு பிரைம் மினிஸ்டர் பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. சோ இந்த எல்லா ஆளுங்களும் வந்து நம்ம பொலிட்டிக்கல் வியூல இல்லாத நம்ம பார்த்தா எவரிபடி ஹாஸ் கிவன் தேர் கான்ட்ரிபியூஷன். எல்லா ஆளுகளும் நம்ம இந்தியாவை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வரதுக்காக இப்ப இருக்கிற இந்தியா வந்து பெரிய லெவல்ல 1947ல இருந்த இந்தியா இல்ல, இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற இந்தியா. சோ அந்த ஒரு சேஞ்ச் கொண்டு வரதுக்காக எல்லாரும் அவர் சைட்ல இருந்து கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காங்க. சோ அந்த மாதிரி இப்ப இந்த
10 வருஷம் இல்லைன்னா நம்ம 73 வருஷம் நம்ம பார்க்கும்போது எவ்வளவு வந்து சேஞ்ச் ஆயிருக்காங்க. 1947ல இருந்து 2020 2020 வரைக்கும் இருக்கிற இந்த காலகட்டம் நம்ம பார்த்தா how far we have come, எவ்வளவு வந்து நம்ம எல்லாரும் டெவலப் பண்ணிருக்காங்கங்கிற விஷயம் நம்ம எல்லாரும் பார்க்கணும். எனிவே இந்த ஸ்லைட்ல இருந்து நாம் சொல்ல போற ஒவ்வொரு விஷயம் வந்து எல்லாரும் 100% கவனிக்கணும். ஏன்னா இந்த ஸ்லைடு வச்சுதான் நமக்கு டோட்டல் ப்ரோக்ராமே வந்து வரப்போற ஸ்லைடை வச்சுதான் டோட்டல் ப்ரோக்ராம் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அதோட ரிசல்ட் கிடைக்க போறது. ஓகே, சோ 1947ல இருந்து 2020 வரைக்கும் என்னென்ன சேஞ்ச் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, 1947ல இருந்து 2020 வந்தப்போ இன்கம் பர் பர்சன் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்களோடையும் ஒரு வருஷம் 1 இயர் டோட்டல் இன்கம் நம்ம பார்த்தா 1947ல ஒரு நபரோட இன்கம் வந்து 274 ரூபாய் பெர் இயர் ஒரு ஆளுக்கு அவரோட இன்கம் இருந்துருச்சு. அவரோட டோட்டல் ஒரு 1 இயர் சேலரி பார்த்தா. ஆனா இப்ப இருக்கிற டைம் நம்ம பார்க்கும்போது 1.35 2020ல வந்து 1.35 lakhsக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா பெர் மந்த் முன்னாடி வந்து ஒரு நபருக்கு 25 ரூபாய் தான் ஒரு நபரோட பெர் மந்த் இன்கம், ஆவரேஜ் இன்கம் நம்ம சொன்னேன் இந்தியால. ஆனா இப்ப 2020 ஆனப்போ அது வந்து பெர் மந்த் இதே மாதிரி 11,000 rupees 11,000 ரூபாய் பெர் மந்த் கிடைக்கிற மாதிரி அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்காங்க. பட் இந்த டேட்டால ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. ஏன்னா இந்த டேட்டா வந்து 2020ல டேட்டா 2021 ஆனப்போ இப்போ ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து இந்த 1.35 lakhsங்கிறது கொஞ்சமாவது கீழே வந்துட்டு 1.26 lakhs ஆயிருக்காங்க. அப்படின்னா 11,000 ரூபாய் பெர் மந்த் இன்கம்ங்கிறது இப்ப வந்து 10,000 rupees 10,000 ரூபாய் பெர் மந்த் இன்கம் ஆவரேஜ் ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு இந்தியக்காருடையது அந்த மாதிரி வந்திருக்காங்க. சோ ஒரு பெரிய growth வந்திருக்கு. 25 ரூபாயில இருந்து டோட்டல் இந்த இவ்வளவு வருஷம் 1947 இருந்து 2020 ஆகும்போது பெர் மந்த் ஒரு 11,000 10,000 to 11,000 rupees பெர் மந்த் இன்கம் ஜெனரேட் ஆகிற மாதிரி ஒரு growth நம்ம இந்தியாவில் வந்திருக்காங்க. அண்ட் இட்ஸ் வெரி குட். பாப்புலேஷன் டென்சிட்டி நம்ம பாப்புலேஷன் டென்சிட்டி பார்க்கலாம். பாப்புலேஷன் டென்சிட்டியில வந்து பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்ல வந்து 1947ல 1947 114 ஆளுங்க மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா இப்போ 2020 நீங்க பார்த்தா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல வந்து 410 ஆளுங்க வாழ்றாங்க. 410 டென்சிட்டி ஹஸ் பீன் இன்க்ரீஸ்ட். அப்படின்னா நிறைய ஆளுங்க வந்து சேர்ந்து வாழ்றாங்க. முன்னாடி எல்லாம் 414 இது ஆளுங்க தான் இருந்தது. அது வந்து இப்போ 114 ஆளுங்க இருந்தது. இப்போ வந்து 410 வந்து சேஞ்ச் ஆயிருக்காங்க. ஸோ நிறைய வந்து நம்ம பாப்புலேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குங்கிற விஷயம் 100% கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்த்தா லிட்ரஸி ரேட். இந்தியாவில வந்து ஆளுங்களோட லிட்ரஸி ரேட் பார்க்கும்போது 1947ல 18% ஆளுங்களுக்கு மட்டும்தான் லிட்ரஸி இருந்தாங்க, சாட்சரதா. அதுக்கு தமிழ் என்னன்னு தெரியாது. லிட்ரஸிக்கு தமிழ் என்ன சார்? நாசர் சார், எனிபடி? லிட்ரஸி ரேட் சாட்சரதா அதுக்கு என்ன சொல்வீங்க தமிழ்ல? லிட்ரேச்சரா சார் லிட்ரஸி சார் சாட்சரதா அப்படின்னா படிச்ச ஆளுங்க. லிட்ரேச்சர்னா இலக்கியம். லிட்ரேச்சர்ல சார் சாட்சரதா படிச்ச ஆளுங்க மேல் படிப்பு முடித்தவர்கள். எழுதுறதுக்கும் வாய்க்கிறதுக்கும் தெரியற ஆளுங்க, எழுதுறதும் வாய்க்கிறதும் தெரியற ஆளுங்க. படிப்பறிவு உள்ளவங்க தான். நீங்க கரெக்ட்டா. ஆமா ஆமா ஆமா, எஸ் எஸ். சோ அது வந்து 1947ல 18% தான் இருந்தாங்க. ஆனா இப்ப 2020 ஆகும்போது அது 78% இந்தியாவில் இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து அவரோட பேர் எழுதுறதுக்கும் படிக்கிறதும் தெரியும். சோ 18ல இருந்து 78 பெரிய growth வந்திருக்காங்க. சோ தட் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் சைன். நம்பர் ஆஃப் வில்லேஜஸ் வித் எலக்ட்ரிசிட்டி இருக்கிற, வித்யுத் சக்தி இருக்கிற, கரண்ட் இருக்கிற எவ்வளவு வில்லேஜஸ் இருந்தது பார்த்தா 1947ல 3061 வில்லேஜஸ்ல வந்து எலக்ட்ரிசிட்டி இருந்தாங்க 1947. ஆனா இப்ப வந்து 5,97,464 வில்லேஜஸ், அவ்வளோ கிராமங்கள்ல வந்து என்ன வந்திருக்காங்க, எலக்ட்ரிசிட்டி வந்திருக்காங்க. சோ பாருங்க, இப்பவும் வந்து இந்தியாவில 5,97,464 கிராமங்கள் இருக்காங்க. 5,97,464 villages are still here in India. இவ்வளோ ஆளுங்க வந்து நம்ம சாதாரணக்காரனாய நார்மல் பீப்புள்ஸ் தான். நமக்கு நம்ம யாருமே பார்க்காத அளவுக்கு கிராமத்துல இருக்கிற ஆளுங்க இப்போ வந்து இந்தியாவில் இருக்காங்க. நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் கிட்ஸ் பர் உமன், எவ்வளவு குழந்தைகள் இருந்தாங்க. 1947 வந்து ஆன் அன் ஆவரேஜ் 6 குழந்தைங்க ஒரு பொண்ணுக்கு இருந்தாங்க. ஆனா 2020 ஆனப்போ அந்த 6 குழந்தைகள் இருந்து 2.2 2 குழந்தைங்க இல்லைன்னா மேக்சிமம் வந்து 3 குழந்தைங்க, அந்த மாதிரி அந்த ஒரு சேஞ்ச் வந்திருக்காங்க. லார்ஜஸ்ட் சிட்டி
ഏറ്റവും பெரிய சிட்டி எதுன்னு பார்த்தா 46 லட்சம் ஆளுங்க இருந்த 46 லட்சம் பாப்புலேஷன் இருந்த கொல்கத்தா சிட்டி தான் அந்த 1947ல வந்து பெரிய சிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப 2020 ஆகும்போது 2020ல வந்து டெல்லி 3 கோடி 3 லட்சம் ஆளுங்க டெல்லியில மட்டும் இருக்காங்க சார். only in Delhi we have 3 crore 3 lakhs people. யோசிச்சு பாருங்க, இப்ப வந்து நம்ம டோட்டல் கேரளாவோட பாப்புலேஷன் மட்டும் எங்க இருக்கு, டெல்லியில மட்டும் இருக்கிறாங்க. டெல்லி டவுன்ல டெல்லி சிட்டில மட்டும் வந்து லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இருக்காங்க. சோ எந்த அளவுக்கு வந்து ஆளுங்க எப்படி வாழ்றாங்கிற விஷயம் நம்ம எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும். நெக்ஸ்ட் கார் ஓனர்ஷிப். 1947 1947ல வந்து நம்ம 1 லட்சம் ஆளுங்க கிட்ட நம்ம சர்வே எடுத்தா நமக்கு வந்து 41 ஆளுகளை கையில மட்டும்தான் கார் இருந்தாங்க. 41 people only having a car or their own car when we survey for 1 lakh people. 1 லட்சம் ஆளுங்க 1 lakh ஆளுங்க கிட்ட காரை பற்றி கேட்டா 41 பேருக்கு தான் இருக்கு. ஆனா இந்த 2020ல வந்து 1 லட்சம் ஆளுங்க கிட்ட நம்ம சர்வே எடுத்தா 2275 பேர் கையிலே கார் இருக்காங்க. 2275. இதுல இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி, நம்ம எல்லாரும் யோசிக்கிற விஷயம், இப்ப இந்தியாவில வந்து கார் இல்லாத யாரு இருக்கு, இல்லைன்னா பைக் ஸ்கூட்டர் இல்லாத யாரு இருக்கு நம்ம எல்லாம் யோசிக்கிறாங்க. இப்பவும் வந்து இந்த 2020லும் 1 லட்சம் ஆளுங்களை நம்ம எடுத்தா வெறும் 2275 ஆளுகளோட நபரோட கையில மட்டும்தான் என்ன இருக்கு, கார் இருக்கு. ஸ்டில் த நம்பர் ஆஃப் கார் ஓனர்ஸ் ஆர் 2275 per 1 lakh people. 1 லட்சம் ஆளுகள்ல ஒரு 2275 ஆளுகள் கையில மட்டும்தான் கார் இருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி யூசர் முன்னாடி இருந்தா வந்து 16 கிலோவோல்ட் பர் ஒரு நபர் வந்து 16 கிலோவோல்ட் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணாங்க. ஆனா இப்போ அது இன்க்ரீஸ் ஆயிட்டு ஒரு நபருக்கு வந்து 1181 கிலோவோல்ட் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்றாங்க. அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வந்திருக்காங்க, வாஷிங் மிஷின் வந்திருக்காங்க, டிவி வந்திருக்காங்க, ஃபேன் வந்திருக்காங்க, ஏசி வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒவ்வொரு நபரும் வந்து யூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டியோட யூசேஜ் வந்து பயங்கரமா அதிகமா இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது பெரிய பெரிய லெவல்ல வந்து நமக்கு ஒரு சேஞ்ச் வந்திருக்காங்க. ஆளுங்களோட உயிர் நம்ம வந்து நம்ம இது ஹவு மச் இந்தியன் லீவ் எவ்வளவு நாள் வந்து ஆளுங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னு பார்த்தா 1947ல வந்து ஒரு நார்மல் பர்சனோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 37 வயசு தான். 37 வயசு ஒரு ஆவரேஜ் ஏஜ் இருந்தாங்க. ஆனா இப்ப 2020ல வந்து 69 இயர்ஸ் 69 இயர்ஸா வந்து ஒரு இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இப்ப ஒரு ஆவரேஜ் இயர் இந்தியாக்காரனோட ஆவரேஜ் இயர்னு பார்த்தா 69 வயசு தான், 69 இயர்ஸ். அது வந்து அகைன் இது இன்க்ரீஸ் ஆயிட்டு ஒரு 75 to 78க்கு வர போறாங்க நெக்ஸ்ட். ஆல்ரெடி வந்து இப்ப இருக்கிற கரண்ட் சர்வேல அது 75க்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு growth எல்லா ஆளுங்களுக்கும் உயிர் வந்து கொஞ்சம் நாள கூட ஆளுங்க இப்ப நம்ம இந்தியாவில பிழைக்கிறாங்க. ஸோ தட் அந்த ஒரு ஏஜ் நம்ம இந்தியாவில நம்ம ஆளுங்க இருக்கிற அந்த ஒரு ஏஜ் லிமிட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அண்ட் அர்பன் பாப்புலேஷன் எவ்வளவு ஆளுங்க வந்து பட்டணத்துல, எவ்வளவு ஆளுங்க வந்து சிட்டியில வசிக்கிறாங்க, சிட்டியில வந்து வாழ ஆளுங்க. முன்னாடி 1947ல ஆல் இந்தியா பார்த்தா 17% ஆளுங்க மட்டும்தான் டவுன்ஷிப்ல வாழ்ந்த ஆளுங்க. ஆனா இப்ப வந்து 17ல இருந்து 35% ஆளுங்க வந்து இப்ப டவுன்ஷிப்ல, பட்டணத்துல, சிட்டியில வாழ்றாங்க. யோசிச்சு பாருங்க சார், வெறும் 35% ஆளுங்க மட்டும்தான் இப்போ வந்து ஆல் இந்தியா லெவலில் நம்ம பார்க்கும்போது சிட்டியில வாழ்ற ஆளுங்க இருக்கு. பேலன்ஸ் இருக்கிற 65% ஆளுங்களும் வந்து கிராமத்துல இருக்கிற ஆளுங்க தான். அப்படின்னா நார்மல் பீப்புள்ஸ் தான், வெரி வெரி பிலோ ஆவரேஜ் ஆளுங்க தான் 65% ஆளுங்களும் இன்னைக்கு இந்தியால இருக்கிறது. சோ இப்ப நம்ம பார்த்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது 1947ல இருந்து 2020 வரைக்கும் நிறைய ஆளுங்க வந்து நம்ம பிரசிடென்ட் வந்திருக்காங்க, நிறைய பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, அரசியல் சேஞ்ச் ஆயிருக்காங்க, எலக்ட்ரிசிட்டி யூசேஜ் கூடி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய சேஞ்ச் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ இருக்கிற இந்தியாவில எல்லா ஆளுங்களும் பயங்கர ஹாப்பியா இருக்கும்ல. 1947ல இருந்த இந்தியா விட இப்பதான் எல்லாரும் ஹாப்பியா இருக்கும்னு நம்ம எல்லாரும் யோசிக்கிறாங்க. பிகாஸ் we all are living happily. நம்ம எல்லாரும் வந்து இந்தியாவில ஹாப்பியானதான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. சோ எப்படி நமக்கு வந்து அது ஒரு கணக்கு கொண்டு வர முடியும்? இப்ப இருக்கிற இந்தியாவில இருக்கிற ஆளுங்க எல்லாரும் ஹாப்பியா, இல்ல இப்பவும் வந்து இந்தியாவில ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்த மாதிரி கணக்கு நமக்கு எங்க இருந்து எடுக்க முடியும்? we have world happiness report. நமக்கு வந்து எல்லா வருஷம் வந்து உலகத்துல இருக்கிற எல்லா கண்ட்ரிஸோடையும் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் இருக்கிற எல்லா ஆளுங்களும் எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க, எவ்வளவு சந்தோஷமான இருக்காங்க, பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாளா இல்ல கம்மி சந்தோஷத்துல இருக்கிற ஒரு கண்ட்ரிங்கிறது சர்வே பண்றதுக்கு நமக்கு என்ன இருக்கு? நமக்கு வேர்ல்டு ஹாப்பினஸ் சர்வே ரிப்போர்ட் இருக்கு. சோ நமக்கு வந்து ஒரு வேர்ல்டு ஹாப்பினஸ் சர்வே ரிப்போர்ட்ல இந்தியா எந்த பொசிஷன்ல இருக்கு நமக்கு எல்லாருக்கும் பார்க்கலாம். ஓகே, சோ ஹாப்பினஸ் ஸ்கோர் வந்து இது 2018
2018 ஒரு ஹாப்பினஸ் ஸ்கோர் தான். 2018 ஹாப்பினஸ் ஸ்கோர் பார்த்தா உங்களுக்கு வந்து அப்படின்னா 4 வருஷம் முன்னாடி இருந்த ஹாப்பினஸ் ஸ்கோர். அதுல வந்து பிரேசில் வந்து 28வது ரேங்க்ல இருக்கிறாங்க, ரஷ்யா வந்து 59வது ரேங்க்ல இருக்கிறாங்க, சைனா 86வது ரேங்க்ல இருக்கிறாங்க, சவுத் ஆப்பிரிக்கா 105வது ரேங்க்ல இருக்கிறாங்க, அண்ட் இந்தியா வந்து 133வது ரேங்க்ல இருக்கிறாங்க. பாருங்க சார், இந்தியா வந்து 133வது ரேங்க். அப்படின்னா இவ்வளோ கண்ட்ரீஸ்ல வந்து 133வது ரேங்க்னு சொல்லும்போது இந்தியாவில் இருக்கிற ஆளுங்க வந்து அவ்வளோ ஹாப்பி இல்லை. இப்போ இவ்வளோ நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்காங்க, பெரிய லெவல்ல நமக்கு அரசியல் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, நமக்கு வந்து இவ்வளோ எலக்ட்ரிசிட்டி, காரு எல்லாமே வந்திருக்காங்க. ஆனா நமக்கு வந்து வாட் எவர் வி வாண்ட் டு டூ வி கேன் டூ, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம இருக்கு. பட் அப்போ கூட நம்ம இந்தியாவோட ஹாப்பினஸ் ரேங்கிங் வந்து 133 இருக்காங்க. அப்படின்னா நம்ம யாரும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நமக்கு இதே மாதிரி நமக்கு ஒரு ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்காத அளவுக்கு வரணும்னா அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ இந்த டேட்டா வந்து 2018 4 வருஷம் முன்னாடி இருந்த டேட்டா. அப்போ நமக்கு வந்து இப்போ 2021 ஆகும்போது இந்த டேட்டாவில் ஏதாவது சேஞ்ச் வந்திருக்கான்னு நமக்கு பார்க்கலாம். சோ இந்த 2021 டேட்டால நீங்க பாருங்க, 133ல இருந்து இந்தியா 139க்கு வந்திருக்காங்க. அப்படின்னா நம்ம வந்து எகெயின் 3-4 இது கண்ட்ரியோட பின்னாடி போயிருக்காங்க. சோ நம்ம ஹாப்பினஸ் ரேங்கிங் வந்து எகெயின் அண்ட் எகெயின் இட் இஸ் கோயிங் டவுன். நம்ம வந்து ஒவ்வொரு வருஷம் நம்ம போகும்போதும் நம்ம ஹாப்பினஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கம்மி ஆகுறாங்க. நமக்கு வந்து இவ்வளவு நமக்கு டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆகுறாங்க, வாட் எவர் நமக்கு வந்து எல்லாமே பெரிய வாய்ப்பு கிடைக்கிறாங்க. பட் டெஃபினெட்லி இந்தியாவில் இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் வந்து எகெயின் அண்ட் எகெயின் கம்மி ஆகிறாங்க. இது வந்து நான் சொல்ற விஷயம் இல்லை சார், இந்த டேட்டாஸ் வந்து டோட்டல் நம்ம இந்தியாவில் சர்வே பண்ணி எடுக்கிற, நம்ம இதுக்காக வந்து வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் 2021 ரிப்போர்ட் சொல்ற விஷயம் தான். சோ ஏன் இப்போ வந்து இந்தியாவில் இவ்வளவு ஆளுங்களுக்கு வந்து ஹாப்பி இல்லாததுக்கு மெயின் ரீசன் என்ன, அது நமக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஹாப்பி இல்லாததுக்கு நமக்கு நிறைய ரீசன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரீசன் மேபி 135 கோடி பாப்புலேஷன் இந்தியாவில் இருக்கு. 135 crore பிளஸ் பாப்புலேஷன். 135 கோடி இப்போ இருக்கு, நாளைக்கு வந்து 136 கோடி ஆகலாம். அந்த அளவுக்கு வந்து இந்தியாவோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்காங்க. The real challenges in India is இந்தியாவில் இருக்கிற ஆளுங்களோட மெயின் பிரச்சனை என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் மேபி புவர்ட்டி. நம்ம இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, இல்லைன்னா வந்து நமக்கு இதே மாதிரி நமக்கு தங்குறதுக்கு வீடு இல்லை. இந்த மாதிரி நிறைய ஆளுங்க புவர் பீப்புள்ஸ் நிறைய இந்தியாவில் இருக்கிறாங்க. ஸோ இந்த புவர்ட்டியா இந்தியாவோட ഏറ്റവും பெரிய பிரச்சனை இல்ல. வேற என்ன பிரச்சனை இருக்கலாம்? ஃபுட் அண்ட் மால் நியூட்ரிஷன். நமக்கு நம்ம கூட இருக்க நம்ம குழந்தைகளுக்கு நல்ல சூப்பரான நமக்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு, நியூட்ரிஷியஸான சாப்பாடு நமக்கு கொடுக்க முடியல. அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுனால இந்தியாவில வந்து இவ்வளோ ஆளுங்க வந்து ஹாப்பியா இல்லாதது மேபி அதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம். இல்லைன்னா வந்து குழந்தைகளுக்கு 3 நேரம் சாப்பிட்றதுக்கு நியூட்ரிஷன் போட்டும் 3 நேரம் கரெக்டா வந்து சாப்பாடு கிடைக்கிறதுக்கு, இல்லைன்னா ஒரு நேரம் வந்து சாப்பாடு கிடைக்கிறதுக்கு இந்தியாவில நிறைய ஆளுங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. அதனால இந்தியாவில வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்குது. மேபி அதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம். நெக்ஸ்ட் ஹெல்த். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கொரோனா வந்து வேர்ல்டுல எல்லா இடத்துலும் வந்து போனாங்க. எல்லா இடத்துலயும் கொரோனா வந்துடுச்சு, கொரோனா அப்படியே போயிடுச்சு, எல்லா இடமும் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் இட் இஸ் கோயிங் டு பி நார்மல், எல்லா இடத்துலயும் நார்மல் ஆகுறாங்க. பட் ஈவன் வந்து கொரோனா ஸ்டார்ட் ஆன சைனாவில் கூட இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப வந்து சைனாவில் எல்லாம் லைவ் ஷோஸ் எல்லாம் ஒரு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. லட்சக்கணக்கிന് ஆளுங்க இல்லைன்னா 10,000 ஆளுங்க வந்து ஒவ்வொரு ஷோ வித்தவுட் மாஸ்க் ஷோ பாக்குறதுக்கு போறாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து எல்லா இடத்திலும் எவ்ரிதிங் ஹெல்த் கண்டிஷன் நார்மலா இருக்காங்க. பட் இன் இந்தியா ஸ்டில் நம்ம எல்லாரும் வந்து இந்த கொரோனானால இல்லைன்னா பெரிய நிறைய டிசீசஸ் இருக்கு. இப்போ 2 நாள் முன்னாடி நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு புது வைரஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கேரளாவில். ஈவன் வந்து காலிக்கட்லும் ட்ரிவாண்ட்ரத்திலும் எல்லா இடத்துலயும் வந்து அந்த வைரஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஸோ டே பை டே அகெயின் அண்ட் அகெயின் புது வைரஸ் இந்தியாவில் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அது இந்த முழுவன் ஆளுங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற ஆளுங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் இல்லை. ஸோ இதான் இந்தியாவோட மெயின் ப்ராப்ளம். அதனாலதான் நமக்கு எல்லாருக்கும் வந்து ஹாப்பினஸ் இல்லாம இருக்கா. ஸோ இது மேபி ரீசனா இருக்கலாம். நெக்ஸ்ட் பொலிட்டிக்ஸ் அண்ட் ரிலீஜன். நிறைய ஆளுங்க சொல்லுவீங்க இந்தியாவில் இருக்கிற பொலிட்டிக்ஸ் இல்லைன்னா ரிலீஜன், இதுதான் நம்ம மதம் நம்ம ராஷ்டிரியம், இதுதான் மெயின் ரீசன் சொல்லுவாங்க. பட் டெஃபினெட்லி ஐ டோன்ட் திங்க் சோ. எனக்கு அந்த மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கல. ஏன்னா ஒரு வீட்டுல வந்து இப்போ உங்களோட வீட்டுல வந்து யாருக்காவது வந்து ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்தா, ஒரு பெரிய லெவல்ல யாருக்காவது வந்து ஒரு பிரச்சனை இருந்தா, யாருக்காவது வந்து ஃபுட்டு உங்களோட குழந்தைகளுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கறதுக்கு, சாப்பாடு கொடுக்கறதுக்கு உங்களோட கையில காசு இல்லை, நீங்க வந்து பயங்கர தாரித்திரத்துல இருக்காங்க, உங்களோட கையில காசு இல்லைன்னா 100% நீங்க வந்து பொலிட்டிக்ஸ் ரிலிஜனுக்கு பின்னாடி போகவே மாட்டேன்.
என்னோட பார்ட்டி தான் சூப்பரான பார்ட்டி, இல்லைன்னா என்னோட மதம் தான் சூப்பர் மதம்னு யாருமே சொல்ல மாட்டேன் அவரோட வீட்டுல பிரச்சனை இருந்தா. ஆனா 3 நேரம் கரெக்டான சாப்பாடு கிடைக்கும் போதுதான் நமக்கு எல்லாருக்கும் இந்த யோசனை எல்லாம் வரும். நம்ம பொலிட்டிக்ஸ் தான் பெஸ்ட், என்னோட பார்ட்டி தான் பெஸ்ட் பார்ட்டி, என்னோட மதம் தான் சூப்பரான மதம், அந்த மாதிரி யோசனை எல்லாம் வருது வீட்டுல பிரச்சனை இல்லாத இருக்கும் போதுதான். So all these are not exactly, these are the disasters caused by one problem. இந்த மாதிரி பிரச்சனை ஃபுட், ஹெல்த், புவர்ட்டி, இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ரீசன் நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது. அண்ட் தட் ரீசன் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஆளுங்களுக்கு வந்து வேலை இல்லை. இப்ப வந்து நிறைய ஆளுங்க வேலை இல்லாத இருக்கிறாங்க. அண்ட் டே பை டே, மந்த் பை மந்த், இயர் பை இயர் இட் இஸ் இன்க்ரீசிங். ஒவ்வொரு மாசம் அது இது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்காங்க. ஆளுங்களுக்கு வேலை இல்லாத ஒரு சாஹச்சரியம் வந்துகிட்டே இருக்காங்க. பாருங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் மார்ச் 2020, ஒரே ஒரு வருஷம் முன்னாடி, மார்ச் 2020 இருந்து ஏப்ரல் 2021 வரைக்கும் இருக்கிற ஒரு கிராஃப் நீங்க பாருங்க. 23 எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 23ல இருந்த இந்தியா இப்ப வந்து கீழே போய் ஒரே ஒரு வருஷத்துக்குள்ள அது வந்து 9.78க்கு வந்திருக்காரு. 23.14 இருந்து 9.78க்கு வந்திருக்குன்னு சொன்னா எவ்வளவு ஆளுங்களுக்கு வந்து லாஸ்ட் 1 இயர் நீங்க பார்த்தா, வித்தின் 1 இயர் எவ்வளவு ஆளுங்களோட வேலை நஷ்டப்பட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. திஸ் இஸ் த கண்டிஷன் ஆஃப் இந்தியா. ஒரே ஒரு வருஷத்துல இவ்வளவு ஆளுங்களுக்கு வேலை நஷ்டப்பட்ட, அவரோட கையில இருந்து வேலை போனா, இந்த மாதிரி வேலை போன ஆளுங்கள் எல்லாம் என்ன பண்ண போறாங்க? வாட் they are going to do? கொஞ்சம் கூட டீப்பா நமக்கு அனலைஸ் பண்ணலாம். லார்ஜஸ்ட் யூத் பாப்புலேஷன் இன் த வேர்ல்டு, இந்தியா நம்ம பார்த்தா உலகத்துல ഏറ്റവും அதிகம் யூத் பாப்புலேஷன், யங்ஸ்டர்ஸ் இருக்கிற கண்ட்ரி எதுன்னு பார்த்தா நம்ம இந்தியா தான். டோட்டல் உலகத்துல இந்த வேர்ல்டுல வந்து டோட்டல் பார்த்தா அதுல ഏറ്റവും அதிகம் யங்ஸ்டர்ஸ், யங் பாப்புலேஷன் இருக்கிறது இந்தியாவில தான். India 65% population below 35 years and average age of an Indian is 29 years. India நம்ம பார்க்கும்போது 65% மேலே ஆளுங்க வந்து இந்தியாவில யாரு இருக்காங்க? 35 வயசுக்கு கீழே இருக்கிற ஆளுங்க தான் இந்தியாவில இருக்கு. அண்ட் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் an Indian, நம்ம இந்தியாவில இருக்கிற 135 கோடி ஆளுங்களை பார்த்து அவரோட ஆவரேஜ் நம்ம பார்த்தா 29 வயசு தான் இந்தியாவில இருக்கிற ஆவரேஜ் ஆளோட ஏஜ்னு சொல்லுது. இப்ப கீழே ஒரு கிராஃப் இருக்கு. அந்த கிராஃப் நீங்க பார்த்தா 1950ல இருந்து 1950ல இருந்து 2050 வரைக்கும், அப்படின்னா வரப்போற 50 வருஷத்துக்கு அப்புறம் 2050 அந்த காலகட்டத்தில் இருக்கிற யூத் பாப்புலேஷனோட ஸ்லைடு தான் இது. இதுல வந்து நமக்கு 1950ல வந்து இந்த ரெட் கலரு, லைட் ஸ்கை ப்ளூ கலரு, கிரீன் கலரு, இதெல்லாம் நீங்க 2050 ஆகும்போது சின்ன சேஞ்ச் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பார்க்கலாம். ரெட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, ப்ளூ கொஞ்சம் கம்மியா இருக்காங்க, கிரீன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி பேலன்ஸ் எல்லா இடத்துலயும் சேஞ்ச் இருக்கு. ஆனா இந்த ப்ளூ மட்டும், டார்க் ப்ளூ, இந்த டார்க் ப்ளூ கலர் மட்டும் 1950லும் இதே மாதிரி இருக்காங்க. வரப்போற 30 வருஷத்துக்கு அப்புறம் 2050 ஆகும் போதும் இந்த ப்ளூ கலர் அதே மாதிரி இருக்காங்க. ஒரு சேஞ்சே இல்லை. இந்த ப்ளூ கலர் தான் நம்ம இந்தியான்னு சொல்றது. நம்ம இந்தியாவில் இருக்கிற யூத் பாப்புலேஷன் தான். அப்படின்னா 50 வருஷம் முன்னாடி நம்ம பார்த்தாலும் நம்ம பாப்புலேஷன், யூத் பாப்புலேஷன், யங்ஸ்டர்ஸோட எண்ணம் வந்து இதே மாதிரி இருக்காங்க. இனி வரப்போற 50 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்தியாவில் என்ன ஆக போறது இல்லை, ஒரு சேஞ்சும் ஆக போறது இல்லை. இதே மாதிரி யங்ஸ்டர்ஸோட எண்ணம் எல்லா கண்ட்ரியும் நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஆவரேஜ் நம்ம எடுத்தா நம்ம இந்தியாவோட பாப்புலேஷன் தான் ஜாஸ்தியா இருக்கும். எவ்ரி இயர் 35 lakhs people complete their education. ஒவ்வொரு வருஷம் வந்து 35 லட்சம் ஆளுங்க வந்து அவரோட எஜுகேஷன் கம்ப்ளீட் ஆகி வர்றாங்க. அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு 10 வயசுக்காரன் வந்து எஜுகேஷன் கம்ப்ளீட் ஆயிட்டு ஜோலிக்கு போக தேவையில்லை. 60 வயசுக்கு அப்புறம் வந்து யாருமே வந்து எங்க போற தேவையில்லை, ஜோலிக்கு ஒரு ஜோலி இல்லைன்னா ஒரு வேலைக்காக போக தேவையில்லை. டெஃபினெட்லி வந்து இந்த 35 லட்சம் யங்ஸ்டர்ஸுக்கு தான் என்ன வேணும், ஒரு வேலை வேணும். இன் 35 lakhs all are ready to work. இந்த 35 லட்சம் ஆளுங்களும் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன வேணும், ஒரு வேலை தேவை இருக்கு. பட் ஹவு மெனி ஆர் கெட்டிங் த ஜாப்? இந்த 35 லட்சம் ஆளுங்க ஒவ்வொரு வருஷமும் வந்து அவரோட படிப்பு முடிச்சு வெளியே வரும்போது இதுல இருந்து எவ்வளவு ஆளுங்களுக்கு வந்து வேலை கிடைக்குது யோசிச்சு பாருங்க. யாருக்குமே வளர கொஞ்சம் ஆளுங்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்குது. அண்ட் வாட் இஸ் த ரீசன்? ஏன் வந்து எல்லா ஆளுங்களுக்கும் வேலை கிடைக்கல? அதோட ரீசன் ஃபர்ஸ்ட் பார்த்தா பாப்புலேஷன் growth. ஒவ்வொரு வருஷம் வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து நம்ம டோட்டல் இந்தியாவோட பாப்புலேஷன் சார்ட்.
இது பாருங்க 1951ல வந்து நம்ம இங்க இருந்தது ஒவ்வொரு வருஷம் 61, 71, 81, 91, 2001, 2011 எல்லா வருஷம் வந்து இந்தியாவோட growth பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்காங்க. எவ்ரி இயர் நமக்கு பாப்புலேஷன் ரேட் வந்து கூடிக்கிட்டே இருக்காங்க. 2075 2075 தான் கொஞ்சமாவது வந்து பாப்புலேஷன் கொஞ்சம் கம்மியாகும் இந்தியால சொல்றாங்க. பேலன்ஸ் இருக்கிற எல்லா மாசம் எவ்ரி இயர் த பாப்புலேஷன் இஸ் growing டே பை டே. எல்லா வருஷம் வந்து ஆளுங்க கூடிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு மேல நீங்க பார்க்கலாம், இந்த கிரீன் கலர்ல ஒரு லைன் இருக்கு, இந்த கிரீன் லைன். இந்த கிரீன் லைன் என்ன நான் சொல்றேன், ஆக்சுவலி வந்து இப்ப இந்தியாவில் இருக்கிற ஆளுங்களுக்கு எல்லா ஆளுங்களுக்கும் வேலை கிடைக்கணும்னா, எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் வந்து வேலை கிடைக்கணும்னா நம்ம பாப்புலேஷன் growth வந்து இங்க இருக்கணும், ഏറ്റവും கீழே. இந்த growth மட்டும்தான் இந்தியாவில பாப்புலேஷன் இருந்தா மட்டும்தான் இந்தியாவில இப்ப இருக்கிற சாஹச்சரியத்துல எல்லா ஆளுங்களுக்கும் வேலை கிடைக்கும். இல்லைன்னா வந்து இந்தியாவில இருக்கிற ஆளுங்களுக்கு வேலை கிடைக்காது. வரப்போற காலகட்டத்திலேயே எப்போவாவது வந்து இந்தியாவில பாப்புலேஷன் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தேர் இஸ் நோ. ஏன்னா இதை பற்றி ஸ்டடி பண்ற எல்லா ஆளுங்களும் பண்ணி சொல்லியிருக்காரு, 2011 விட இவ்வளவு growth வந்து 2025 வர போறாங்க. 2025 விட அகைன் 25 வருஷத்துக்கு அப்புறம் 2050 இவ்வளவு growthக்கு போறாங்க. 2075 அதே growth அவர் மெயின்டைன் பண்ணுவாங்க. 2100 இயர்ல மட்டும்தான் கொஞ்சமாவது, அப்படின்னா பலூனு நம்ம வியப்பிச்சு ஊதி 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 படையன்னு பொற்று அந்த டைம் வரும்போதா கொஞ்சமாவது எங்கேயாவது வந்து கொஞ்சம் காற்று வெளியே போகும். அது வரைக்கும் வந்து இதே மாதிரி பாப்புலேஷன் எல்லா வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. சோ நமக்கு வந்து இந்தியாவில் இப்போ இருக்கிற நிலைமையில வந்து இந்தியாவில படிச்சு வர்ற ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் வேலை கிடைக்கணும்னா நம்ம growth வந்து இங்க இருக்கணும். இந்த கிரீன் லைன்ல இந்த லாஸ்ட் கார்னர் இந்த இடத்துல வந்து நம்ம நிக்கணும். இந்த இடத்துல நின்றா மட்டும்தான் முழுவன் ஆளுங்களுக்கு என்ன கிடைக்கும், வேலை கிடைக்கும். சோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வரப்போறியா? 100% it is not going to happen. In every 5 crore apply, in every year 5 crore apply for government job and only 2 to 3 lakhs getting the job. இந்தியாவில நம்ம பார்த்தா எல்லா வருஷமும் 5 கோடி ஆளுங்க வந்து கவர்மெண்ட் ஜோலிக்காக அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. 5 கோடி ஆளுங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. 2 to 3 lakhs only getting the job. அதுல வந்து 2 லட்சம் இல்லைன்னா 3 லட்சம் ஆளுங்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கிறாங்க. பாக்கி யாருக்குமே வந்து அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தா 5 கோடி ஆளுங்கள்ல 2 லட்சம் 3 லட்சம் சொன்னா ஆல்மோஸ்ட் 5 கோடி ஆளுங்களும் எகெயின் சும்மா இருக்கிறாங்க, வேலை இல்லாத. இந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாம் எங்க போய் வேலை செய்யும்? லைக் திஸ் எவ்ரி இயர் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் இன்க்ரீசிங். எல்லா வருஷம் வந்து இதே மாதிரி நம்ம வந்து பெண்டிங் வச்சு எல்லா வருஷம் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. A study says in army 80% of cut off started. இப்ப வந்து நிறைய ஆளுங்க ஆர்மிக்கு போறது வந்து நம்ம பேட்ரியோட்டிக், நம்ம இந்தியாவுக்கு சேவனம் கொடுக்கணும் அந்த மாதிரி இல்ல. நிறைய ஆளுங்க ஏன்னா வீட்டுல வந்து அவ்வளவு பிரச்சனையும் இருக்கு, ஏதாவது வேலை பண்ணிட்டு வீட்டுக்காக ஏதாவது கொண்டு வந்து கொடுக்கணும், கொஞ்சம் பொருளாதாரம் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்காக தான் நிறைய ஆளுங்க ஆர்மியில ஜாயின் பண்றாங்க. பட் இன் ஆர்மி ஆல்சோ, ஆர்மியில கூட 80% ஆளுங்களை கட் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா 1.35 லட்சம் ஆளுங்க எவ்ரி மந்த் ஆர்மியில இருந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆக போறாங்க. எவ்ரி மந்த் நாட் எவ்ரி மந்த், எவ்ரி இயர், ஒவ்வொரு வருஷம் வந்து 1.35 லட்சம் ஆளுங்க வந்து ஆர்மியில இருந்து அவர் வெளியே தள்ள போறாங்க. ஏன்னா ஆர்மியில இப்ப வந்து இவ்வளவு ஆளுங்களை இவருக்கு இப்ப அவசியம் இல்லை. இப்ப இருக்கிற ஆளுங்களை கொஞ்சம் கம்மி பண்ணா இருக்கிற ஆளுங்களுக்கு என்ன பண்ண முடியும், நல்ல சூப்பரான வெப்பன்ஸ் கொடுக்க முடியும். நம்ம இந்தியாவுக்கு வந்து புது டெக்னாலஜி அவருக்கு வந்து கொஞ்சம் காசு செலவு பண்ணி அவர் டெக்னாலஜிக்கலி அவருக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆனா இப்ப இவ்வளவு ஆளுங்களை ஒரே வாட்டி நம்ம எல்லாரையும் வந்து நம்ம வந்து டெர்மினேட் பண்ணி வச்சா வெளியே இருந்து வேற ஆளுங்க வந்து நம்ம இந்தியா வந்து இது அட்டாக் பண்ண போறாங்க. சோ எவ்ரி இயர் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆர்மியில இருந்த ஆளுங்களை அவர் வெளியே அமைச்சுக்கிட்டே இருக்க போறாங்க. சோ 80% ஆளுங்க ஆர்மியில இருந்து வெளியே வர போறாங்க. சோ இந்த மாதிரி எல்லா ஆளுங்களும் வந்து எங்க போய் வேலை பார்க்க போறாங்க? சோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் திங். இந்த பாப்புலேஷன் வந்து growth தான் மெயின் ரீசன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ரீசன் வந்து டெக்னாலஜிக்கல் சேஞ்ச். எவ்ரிபடி இஸ் அடிக்டட் டு ஆட்டோமேட்டிக். எல்லா ஆளுங்களுக்கும் இப்ப என்ன வேணும், டெக்னாலஜி எல்லாருக்கும் தேவை இருக்கு. எல்லாருக்கும் வந்து டெக்னாலஜிக்கல் தான் வேணும். முன்னாடி எல்லாம் வந்து நமக்கு ஒரு மனிதனான முடியாத விஷயங்கள் தான் நம்ம கம்ப்யூட்டரை வச்சு பண்றதுக்கு நம்ம எல்லாரும் ட்ரை பண்ணாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க, நமக்கு முடியற விஷயம் கூட நம்ம பண்ணாத அது கூட என்ன பண்ணணும், நம்ம கம்ப்யூட்டரை வச்சு பண்ணட்டும், இல்லைன்னா வந்து ரோபோட் பண்ணட்டும் சொல்லிட்டு எல்லாமே வந்து இப்ப கம்ப்யூட்டர் வச்சு பண்ண போறாங்க. இப்ப யாருமே வந்து பேங்க்ல போய் கியூ நின்று யாரும் காசு எடுக்க போறது இல்லை. ஒரு முன்னாடி ஒரு ஏடிஎம் மிஷின் இருந்தா யாருமே சொல்ல போறது இல்லை எனக்கு வந்து பேங்க்ல கியூ நின்று தான் காசு எடுக்கணும், எனக்கு ஏடிஎம் வேண்டாம்னு. நோபடி இஸ் கோயிங் டு டெல். எல்லாரும் ஏடிஎம் மிஷின்ல தான் போய் காசு எடுக்க போறாங்க. ஒரு ட்ரெயின்
டிக்கெட் புக் பண்ணோம்னா இப்ப எல்லாரும் வந்து ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன் மொபைல் அப்ளிகேஷன் தான் எல்லாரும் யூஸ் பண்றாங்க. யாருமே வந்து ரயில்வே ஸ்டேஷன் கவுண்டர்ல போய் ரிசர்வேஷன் கவுண்டர்ல வெயிட் பண்றதெல்லாம் முன்னாடி, இப்ப யாருமே அந்த மாதிரி பண்ணதில்லை. அதே மாதிரி நமக்கு டெக்னாலஜி வந்து எல்லா இடத்துலயும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ வரப்போற காலகட்டத்துல வந்து இப்ப நம்ம கூகுள் பே, பேடிஎம் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் யாரும் வந்து காசு கொடுக்கணும், காசு வாங்கணும், எல்லாமே வந்து ஆன்லைன்ல பண்றாங்க. தெர் இஸ் நோ நீட் டு கோ அவுட் ஆஃப் த ஹோம். வீட்டுல இருந்து வெளியே போவதுக்கு அவசியமே இல்லை, எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பண்றாங்க. இப்ப வந்து புது டெக்னாலஜி வந்தது. நம்ம சாப்பிடும் போது நம்ம பிளேட்ல நம்ம சாப்பாடு போட்டா அந்த பிளேட் நம்ம கிட்ட சொல்லுவாங்க, சார் நீங்க வந்து சாப்பிடுற கலோரி வந்து இவ்வளவு, உங்களுக்கு கலோரி இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு வந்து இவ்வளவு ஃபேட் இன்க்ரீஸ் ஆகும், நீங்க வந்து ஏற்கனவே இவ்வளவு வெயிட்ல இருக்காங்க, நீங்க இது சாப்பிட்டா உங்களுக்கு எகைன் உங்களுக்கு இது ஃபேட் ஏற போறது, இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் சொல்ற பிளேட் வந்திருக்காங்க. மொபைல் ட்ரோன் வந்திருக்காங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்ப ட்ரோன் கேமராஸ் எல்லாம் நம்ம பிலிம் ஷூட்டிங்குக்கும் அதே மாதிரி கல்யாணத்துக்கு படம் பிடிக்கிறதுக்கு எல்லாம் வந்து ட்ரோன் கேமராஸ் யூஸ் பண்றாங்க. ஆனா அந்த மாதிரி ட்ரோன்ஸ் கேமராஸ் எல்லாம் சின்னதா வந்து நம்ம மொபைல் கேமரா இருக்குல்ல, அந்த மொபைல் கேமரா சைஸ்ல இப்ப ட்ரோன் கேமரா வந்திருக்காங்க. நம்ம மொபைல் கூட அட்டாச் ஆயிருக்கும். நமக்கு வந்து ட்ரோன் கேமரா மாதிரி போட்டோ பிடிக்கணும்னா ஒரு ஜஸ்ட் பட்டன் நம்ம பிரஸ் பண்ணும்போது அந்த கேமரா மட்டும் மேல போயிட்டு நமக்கு எங்க வேணும்னாலும் அங்க போயிட்டு போட்டோ எடுத்து திரும்பி வந்து அந்த போனுக்குள்ளே வந்து அட்டாச் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய புது புது டெக்னாலஜிஸ் வந்திருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வந்து வரப்போற காலகட்டத்தில் எல்லா ஆளுங்களும் இந்த டெக்னாலஜியா யூஸ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்ல, டெக்னாலஜி வந்தப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஆளுங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 எம்ப்ளாயிஸுக்கு பதிலாக நமக்கு என்ன பண்ண முடியும், ஒரு மெஷினை மட்டும் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணா 10 எம்ப்ளாயிஸுக்கு கொடுக்கறத விட லாபம் அவருக்கு அதுதான். ஏன்னா ஃபாஸ்ட் ப்ரொடக்ஷன். நமக்கு வந்து என்ன பண்ண முடியும், நம்ம வந்து 10 பேரை வச்சு பண்ற ஜோலி இல்ல ஒரு 100 பேரை வச்சு பண்ற ஜோலி நமக்கு என்ன பண்ண முடியும், ஒரு மெஷினை வச்சு பண்ண முடியும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு நபருக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா கூட ஒரு ஆளோட ஒர்க்கிங் கெப்பாசிட்டிக்கு லிமிடேஷன் இருக்கு. எவ்வளவு காசு கொடுத்தாலும் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணா அவரு டயர்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் எவ்வளவு காசு தராலும் அவருக்கு வேலை செய்ய முடியாது. பட் மிஷினுக்கு அந்த மாதிரி இல்லை. நமக்கு எவ்வளவு டைம் வேணும்னாலும் இந்த மிஷின் வச்சுட்டு ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஃபாஸ்ட் ப்ரொடக்ஷன் நமக்கு நடக்கும். அது மட்டும் இல்ல, நோ ஹோல்டேஸ் நோ சேலரி இன்க்ரிமெண்ட். அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணணும், நம்ம மெஷின் வந்து யாருக்கிட்டையும் வந்து ஹாலிடே கேட்காது. எனக்கு வந்து என்னோட கசினோட மேரேஜ் இருக்கு, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, எனக்கு அது வேணும் இது வேணும், இல்ல ஹோலி வந்திருக்காங்க, இல்லைன்னா தீபாவளி இருக்கு, இந்த மாதிரி இல்ல கிறிஸ்மஸ் இருக்கு, இந்த மாதிரி ஹோல்டேஸ் யாருமே மெஷின் கேட்க மாட்டேன். ஆனா நம்ம ஒர்க் செய்யும் போது ஒரு நார்மல் பர்சனா இருந்தா அவருக்கு இதே மாதிரி நிறைய ஹோல்டேஸ் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் லாபம். அதே மாதிரி நோ சேலரி. ஒரே ஒரு வாட்டி மட்டும் நம்மள காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு வந்து ஒரு மெஷின் நமக்கு வாங்க முடியும். அந்த மெஷின் வந்து நமக்கு வேலை செய்துக்கிட்டே இருக்கும். அவருக்கு முன்ன எகைன் அண்ட் எகைன் எல்லா மாசம் சேலரி கொடுக்க தேவையில்லை. அது மட்டும் இல்ல, யாரும் வந்து சேலரிக்காக ஒரு மெஷினும் வந்து எனக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் வேணும் சொல்லிட்டு யாரும் வந்து அந்த மாதிரி பிரச்சனை ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஸோ டெஃபினெட்லி வந்து மெஷின் தான் எப்பவும் வந்து கரெக்டா இருக்கும். அதே மாதிரி கரெக்டா அக்யூரசியா இருக்கும். அதே மாதிரி ஃபால்ட் இருக்காது. கரெக்டா வந்து என்ன வேலை கொடுத்தாலும் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணா அந்த ப்ரோக்ராம்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் கரெக்டா வந்து நமக்கு அந்த சொன்ன விஷயம் நமக்கு கிடைக்கும். பட் நம்ம ஒரு நார்மல் பர்சன் பண்ணும்போது இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அவரோட மனோநிலை வச்சு நமக்கு சேஞ்ச் இருக்கும். ஸோ எப்பவும் வந்து இனி வரப்போற காலகட்டத்துல எல்லா ஆளுங்களும், பிரத்யேகிச்சு இந்த கொரோனா காலகட்டத்துல வந்து நிறைய ஆளுங்க என்ன பண்றாங்க, எம்ப்ளாயிஸ் உருவாக்கிட்டு எல்லாத்துக்கும் மெஷின் வைக்கிறாங்க. அந்த மாதிரி வைக்கும்போது இந்த கொரோனா காலகட்டத்துல நிறைய ஆளுங்க வேலையை விட்டு வெளியே அவரோட ஊருக்கு கிளம்பினாலும் அந்த வேலை வந்து 100% நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா மெஷின் வந்து 100% ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் மெஷின் அதோட வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ வரப்போற காலகட்டத்தில் எல்லா இடத்துலயும் நம்ம மெஷினை பார்க்கலாம். ஸோ இன்னும் வந்து நிறைய ஆளுங்களுக்கு வேலை இல்லாத அதுக்கு மெயின் ரீசன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஸ்கில் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், only updated with the new technology will find the best job. இனி வரப்போற காலகட்டத்தில் வந்து எல்லா ஆளுங்களுக்கும் வேலை கிடைக்காது. இப்ப இருக்கிற புது டெக்னாலஜி கரெக்டா தெரியுற ஆளுங்களுக்கு மட்டும்தான் இனிமே வேலை கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க 2 பிக்சர் உங்களுக்கு பார்க்கலாம். ரைட் சைட்லும் லெஃப்ட் சைட்லும் வந்து ஒரே கிளாஸ்ல படிக்கிற 2 கிளாஸ் ரூம் தான் இது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன, லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க, அவர் வந்து நம்ம மொபைல் டேப்லெட்ல வந்து விஷயங்கள் கத்துக்கிறாங்க, அவர் படிக்கிறாங்க. அண்ட் அதே சைட்ல வந்து ரைட் சைடு நீங்க பார்த்தா அவருக்கு நம்ம கீழே உட்கார்ந்து நம்ம ஸ்லேட் பென்சில்ல வந்து படிக்கிறாங்க. 2 பேரும் 3ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா 4ஆம் கிளாஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் 2 சைடுல இருக்கிறது. ஆனா இது வந்து இவர் 2 பேரும் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகி இல்லைன்னா வந்து ஒரு டிகிரி எடுத்து வெளியே வரும்போது வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பெஸ்ட் யாருக்கு இருக்கும், ஒரே டிகிரி தான் 2 பேருக்கும். ரைட் சைட்ல இருக்கிற ஆளோட கையில இருக்கிற டிகிரி ஒரு சேம் டிகிரி தான்,
லெஃப்ட் சைட்ல இருக்கிற குழந்தைகளை படிச்சு வந்து அவருக்கு கிடைக்கிற டிகிரியும் சேம் தான். ஆனா வேலைக்கு கிடைக்கிற ஆளுங்க எப்போ வந்து இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற அந்த டேப்லெட் யூஸ் பண்ணி படிச்ச ஆளுக்கு தான் ஃபர்ஸ்ட் வேலை கிடைக்கும். ஏன்னா தேவர் 100% எக்யூப்டு வித் த டெக்னாலஜி. புது டெக்னாலஜி வச்சு எப்படி நமக்கு வேலை பண்ணுவாங்க அவருக்கு தெரியும். ஸோ ஒரே சர்டிபிகேட் வச்சு ஸ்கில்டான ஆளுங்க கொஞ்சம் இருந்தா மேக்சிமம் ஆளுங்க யாரை செலக்ட் பண்ணுவாங்க? டெஃபினெட்லி ஆளுங்க வந்து இந்த மாதிரி டெக்னாலஜிக்கலி அப்டேட்டடான ஆளுங்களை தான் ஃபர்ஸ்ட் அவர் செல் பண்ண போறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரே சர்டிபிகேட் இருந்த ஆளா இருந்தா கூட நிறைய ஆளுங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனா நிறைய ஆளுங்களுக்கு வேலை கிடைக்காத ஒரு நிலைமைக்கு இப்போ வந்திருக்காங்க. நாட் ஆல் எஜுகேட்டட் பீப்புள் பட் only குவாலிட்டி எஜுகேட்டட் பீப்புள் will get the job in future. வரப்போற காலகட்டத்தில் எல்லா படிச்ச ஆளுங்களுக்கும் வேலை கிடைக்காது. குவாலிட்டி எஜுகேஷன் கிடைச்ச ஆளுங்களுக்கு மட்டும்தான் வரப்போற காலகட்டத்திலே வேலை கிடைக்கும். இப்போ உங்களோட வீட்டுல வந்து யாராவது இப்போ என்னோட குழந்தை வந்து நல்லவன படிக்குவாங்க, அவரு வந்து 100% அவருக்கு வந்து ஒரு பெரிய வேலை இருக்கு, அவர் MBA பண்ண போறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு மனசுல இருந்தா அது வந்து ஃபேக்கான ஒரு இது. ஏன்னா வரப்போற காலகட்டத்துல எல்லா ஆளுங்களுக்கும் வேலை கிடைக்காது. சேம் சர்டிபிகேட்ல வந்து ஸ்கில்டான ஆளுங்க வேற இருந்தா அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். இல்லாத அவ்வளோ ஸ்கில் இல்லாத ஆளுங்க இருந்தா அவருக்கு வந்து வேலை கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல தான் நம்ம எல்லாரும் போறாங்க. நாலாவது விஷயம், இண்டஸ்ட்ரீஸ் கான்ட் அஃபோர்ட் த மெயின்டெனன்ஸ் காஸ்ட். ஒரு இண்டஸ்ட்ரி நம்ம உருவாக்கும் போது அந்த இண்டஸ்ட்ரிக்கு நிறைய கோஸ்ட் வர்றாங்க. ஃப்ரம் எலக்ட்ரிசிட்டி பில் டு லேபர் கோஸ்ட் டு ஜிஎஸ்டி. நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில நம்ம உருவாக்கும் போது, புது ஃபேக்டரியில நம்ம புது இண்டஸ்ட்ரி நம்ம உருவாக்கும் போது அந்த இண்டஸ்ட்ரியில நம்ம செலவு பண்ற காசை விட மேல நமக்கு என்ன கிடைக்கணும்? அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து ரிசல்ட் கிடைக்கணும். நமக்கு வந்து இண்டஸ்ட்ரியில இருந்து நமக்கு இன்கம் கிடைக்கணும். அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் அந்த இண்டஸ்ட்ரி சக்சஸ்ஃபுல் ஆகும். ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்துல வந்து எலக்ட்ரிசிட்டி பில் பயங்கரமா வர்றாங்க, லேபர் கோஸ்ட் பயங்கரமா வர்றாங்க, ஜிஎஸ்டி கவர்மெண்ட் சைட்ல இருக்கிற ஜிஎஸ்டி மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க ஓரோ மாசம், ஸோ ஒரு வருஷம். அந்த மாதிரி இருக்கும்போது ஆளுங்களுக்கு வந்து எவ்வளவு செலவு பண்றாங்களோ அந்த அளவுக்கு வந்து இன்கம் கிடைக்கல. இப்ப முன்னாடி எல்லாம் நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில ஆளுங்களுக்கு வேலை கொடுத்து அவர்கிட்ட வேலை செய்ய வச்சா அவர் என்ன சொல்லுவீங்க? அவர் எப்படி வேணாலும் வேலை பண்ணுவாங்க. ஆனா இப்ப அவர் என்ன சொல்லுவீங்க? எனக்கு வந்து ஏசி வேணும், இல்லைன்னா எனக்கு ஃபேன் வேணும்னு சொல்லுவீங்க. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து எல்லாமே அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தா மட்டும்தான் லேபர்ஸ் வேலை செய்வாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அவர் என்ன பண்ணணும்? ஏசிக்காக இல்லைன்னா ஃபேனுக்காக அவங்க வந்து எக்ஸ்ட்ரா கோஸ்ட் அவரு கையில இருந்து எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் செலவு பண்ற அமௌண்ட்டை விட கம்மி இன்கம் தான் அவருக்கு கிடைக்கும். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து இந்த இந்தியாவில சக்சஸ் ஆகணும்னா அந்த அளவுக்கு வந்து இது இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. As per the latest report, 6.8 lakhs companies are closing per year. இந்தியாவில ஒரு புது ரிப்போர்ட் என்ன சொன்னேன்னா, இந்தியாவில வந்து 6.8 லட்சம் ஆளுங்க கம்பெனிகளை வந்து ஒரு வருஷம் க்ளோஸ் ஆகுறாங்க. ஒவ்வொரு வருஷம் யோசிச்சு பாருங்க, இந்தியாவில 6.8 லட்சம் கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க, அதே மாதிரி க்ளோஸும் பண்றாங்க ஒவ்வொரு வருஷம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், இது க்ளோஸ் பண்ணும்போது அந்த இண்டஸ்ட்ரி உருவாக்குன ஆளுக்கு மட்டும் இல்லை, அந்த இண்டஸ்ட்ரியோட ஓனருக்கு மட்டும் இல்லை. பிகாஸ் ஆஃப் தட் எவ்ரி இயர் 3.6 crore people lost their job in India. இந்தியாவில் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில ஜாயின் பண்ணியிருக்கிற 3.6 கோடி ஆளுங்களுக்கு அந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி வந்து லாக் ஆகும்போது, அப்படின்னா 6.8 lakhs 6.8 லட்சம் கம்பெனிகள் லாக் ஆகும்போது அந்த கம்பெனியில வேலை செய்திருந்த 3.6 கோடி ஆளுங்களோடையும் வேலை நஷ்டப்படுது. இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நிறைய ஆளுங்க ஒவ்வொரு வருஷம் இந்தியாவில் என்ன ஆகுது? வேலை இல்லாத ஒரு நிலைமைக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அண்ட் அஞ்சாவது விஷயம், இட் இஸ் வெரி வெரி குரூஷியல். அஞ்சாவது விஷயம், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். வாட் இஸ் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்? அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் சொன்னா திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் இஷ்யூ இன் இந்தியா. இந்தியாவில ഏറ്റവും பெரிய இஷ்யூ இப்போ இந்த அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் தான். Getting ready to do a job below that does not depends a person's qualification, education, experience or skills. அப்படின்னா கிடைக்கிற வேலை அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய இன்டர்நேஷனல் கம்பெனியில வேலை செய்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் நிறைய படிச்சிருக்கு, எல்லா தரத்திலும் நான் வந்து எக்யூப்டு தான். ஆனா நான் என்ன பண்ண போறாங்க? நான் சின்ன காசுக்கு വളരെ கம்மி, என்ன காசு நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை சார், நான் உங்களோட அந்த வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க சொல்லிட்டு கிடைக்கிற வேலைக்கு எல்லாரும் போறது பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள், a person getting ready to do a job of 50,000 in 15,000 per month, 50,000 രൂപ ശരിക്കും மந்த்லி இன்கம் கிடைக்க வேண்டிய ஒரு வேலை ஒராள் 15,000 ரூபாய் நீங்க கொடுங்க இந்த வேலை செய்யறதுக்கு நான் தயார்னு சொல்றது. ஏன்னா ஆளுங்களுக்கு இப்ப வேலை இல்லை, கிடைக்கிற வேலை எப்படி ஆளுங்க கிடைக்கட்டும் சொல்லிட்டு 15,000க்கும் 5,000க்கும் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க? எல்லாரும் வந்து கிடைக்கிற வேலை பண்றாங்க. அப்படின்னா டாக்டர் வந்து ஒரு அக்கௌண்டன்டோட
வேலை செய்யறாங்க, என்ஜினியர் வந்து குமஸ்தனோட வேலை செய்யறாங்க, எல்லா ஆளுங்களும் கிடைக்கிற வேலை. ஒரு MBA காரன் வந்து சின்ன மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் வேலை செய்யறாங்க. சோ எல்லா ஆளுங்களும், ஏன்னா பெரிய லெவல்ல காசு கையில இருந்து செலவு பண்ணி படிச்சிருக்காங்க. பெரிய லெவல்ல வந்து அவர் ஸ்கில்டு, அவருக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா தெரியும், அவருக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் தெரியும், அவருக்கு வந்து எப்படி டீம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா அவர் பண்ற வேலை வந்து ஏதாவது கம்பெனில ரிசப்ஷன்ல போயிட்டு ஹாய் சார் ஹலோ சார் சொல்றாங்க 5000 ரூபாய்க்கு இல்லைன்னா 10000 ரூபாய்க்கு. ஸோ திஸ் இஸ் த திங். ஏன்னா இப்போ இருக்கிற ஆளுங்க என்ன வேலை கிடைச்சாலும் பண்ணலான்னு தயாரா இருக்காங்க. திஸ் இஸ் கால்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், எஸ்பெஷலி இன் திஸ் பேண்டமிக் சிஸ்டம். இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து இன் ஆல் ஜாப்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன் யூ கேன் ஃபைண்ட் த அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ இந்த பேண்டமிக் சீசன்ல வந்து நீங்க பார்த்தா எல்லா வேலையிலும், ஈவன் வந்து டாக்டரா இருக்கட்டும், என்ஜினியரா இருக்கட்டும், எல்லா வேலையிலும் உங்களுக்கு என்ன பார்க்க முடியும், இந்த அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட வைஃப் வந்து எல்லாருக்கும் தெரியும், ஷீ இஸ் எ டென்டல் டாக்டர் என்னோட வைஃப். ஆனா இப்ப இருக்கிற கொரோனா வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு நாள் கூட அவள் பிராக்டிஸுக்கு போகவே இல்லை. அதுக்கு மெயின் ரீசன் தான், எப்படி வந்து தைரியமா வந்து ஒரு பேஷண்டோட வாயில கையிட்டு எல்லாம் வந்து நமக்கு இது பண்ண முடியும், ப்ரொசீஜர் பண்ண முடியும். ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த பேண்டமிக் சீசன் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதே வாயில இருந்துதான். ஸோ வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ அதனால லாஸ்ட் 1 இயர் பார்த்தா யாருமே வந்து டென்டல் டாக்டர் கிட்ட போய் இல்ல. ஈவன் அவர் ஓபன் பண்ணி இருந்தா கூட யாருமே வந்து அவருக்கு தைரியமும் இல்லை அவர் பாக்குறதுக்காக. சோ இந்த காலகட்டத்தில் வந்து பெரிய லெவல் இப்போ பாருங்க, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இந்தியாவில பார்த்தா இந்த 8 இந்த மேலே இருக்கிற இந்த லெவல்ல வேலை செய்யற ஆட்கள் எல்லாம் வந்து இப்ப வேலை செய்யறது இந்த இவ்வளவு கீழே வந்து இந்த லெவல்ல தான். ஏன்னா கிடைக்கிற காசு கிடைக்கட்டும் சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்றதுக்கு எல்லாரும் தயாரா இருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்தியாவில வரப்போற காலகட்டத்திலே ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கும் நீங்க நினைக்கிறியா? Do you think this scenario will change? இந்த செனாரியோக்கு ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்குமா? ஏன்னா நமக்கு வந்து பாப்புலேஷன் எல்லா வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. வரப்போற 50 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பாப்புலேஷன் இதே மாதிரி இருக்கும்னு ஏற்கனவே ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நம்ம இந்தியாவில யூத், நமக்கு இந்தியாவில இருக்கிற யங்ஸ்டர்ஸோட பாப்புலேஷன் கம்மி ஆக மாட்டேன், எகைன் அண்ட் எகைன் இட் இஸ் இன்க்ரீசிங்னு ஏற்கனவே வந்து நமக்கு டிக்ளேர் பண்ணி இருக்காங்க. இவ்வளவு பேருக்கு வந்து எவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் க்ளோஸ் ஆகுறாங்க. வரப்போற காலகட்டத்தில் யாருக்காவது இப்ப படிச்ச ஆளுங்களுக்கு கூட வேலை வாய்ப்பு இருக்காதுங்கிறது 100% கன்ஃபார்ம். படிச்சா மட்டும் வேலை கிடைக்காது, அவ்வளோ ஸ்கில்டா இருந்தா, அவ்வளோ டெக்னிக்கலி பிரில்லியண்டா இருந்தா ஆளுங்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கூட அவருக்கு படிச்ச அளவுக்கு வேலை கிடைக்காது, கம்மி காசுக்கு தான் வேலை கிடைக்கும். எவ்ரிதிங் இஸ் 100% கிளியர். இனி இதுக்கு மேல கிளியரா ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இது நான் சொல்லல, இதெல்லாம் டேட்டா சொல்ற விஷயம். எவ்ரிதிங் ஐ given you with data, எல்லாம் டேட்டா வச்சு சொல்றாங்க. சோ உங்களோட வீட்டுல வந்து வரப்போற காலகட்டத்துல நீங்க எப்படி சர்வை பண்ண போறாங்க, how you are going to survey. இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து ஒவ்வொரு வருஷம் இந்தியாவோட ஹாப்பினஸ் கீழே வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். வரப்போற காலகட்டத்தில் again and again என்ன பண்ண போறாங்க, இந்தியாவில் இதே மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். சோ இந்த சினாரியோ வந்து 100% மாற்றம் இல்லாத விஷயம், 100% இதே மாதிரி போக போறாங்க. சோ இந்த காலகட்டத்தில் நீங்க எல்லாரும் என்ன, வாட் இஸ் யுவர் சாய்ஸ், உங்களோட சாய்ஸ் என்ன? இதே மாதிரி பிரச்சனை இந்தியாவில வரும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நிறைய ஆளுங்க, அப்படின்னா இப்ப பில்கேட்ஸ், நம்ம அமேசானோட ஓனர் ஜெஃப் பெசோஸ், நம்ம ஃபேஸ்புக்கோட ஓனர் மார்க் ஜூக்கர்பர்க், பராக் ஒபாமா, நம்ம ஸ்ரீ அப்துல் கலாம் சார், இவர் எல்லாரும் சொன்ன விஷயம் இருக்கு. இப்போ இல்ல, வருஷங்களுக்கு முன்னாடி இவர் எல்லாரும் சொன்ன விஷயம் இருக்கு. இந்தியாவில வந்து 21ஆம் நூற்றாண்டு 21st செஞ்சுரியில ஒரு பெரிய பிசினஸ் இந்தியாவில வந்து ஒரு சரித்திரம், ஹிஸ்டரி மாற்றி எழுத போறாங்க. அது முகேஷ் அம்பானி சொல்லியிருக்காங்க, லட்சுமி மித்தல் சொல்லியிருக்காங்க, பிலிம் ஆர்டிஸ்ட் நவாசுதீன் சித்திகி சொல்லியிருக்காங்க, நம்ம லுலு குரூப்போட ஓனர் யூசப் அலி சொல்லியிருக்காங்க. எல்லா ஆளுங்களும் சொன்ன விஷயம் தான் 21st செஞ்சுரி 2020 காலகட்டத்துக்கு அப்புறம் இந்தியாவில வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன், ஒரு இண்டஸ்ட்ரி கொண்டு வரும். இந்த இண்டஸ்ட்ரி தான் இந்தியாவில வந்து, இந்த இண்டஸ்ட்ரியில வர்ற ஆளுங்க பெரிய லெவல்ல சேஃப் ஆக போறாங்க, அவருக்கு வந்து பிரச்சனைகள் இருக்காதுன்னு இவர் எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் தட்? என்ன அது, என்ன இண்டஸ்ட்ரி அது? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், the 21st century business, the people's business. இது வந்து மெஷினுக்கு பண்ண முடியாது. டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆகும்போது நிறைய ஆளுங்களுக்கு வேலை போகும், இல்லைன்னா அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வரும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கரெக்ட் தான். ஆனா இந்த பிசினஸ்ல மட்டும் வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்காது, அதே மாதிரி டெக்னாலஜி வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த இண்டஸ்ட்ரிக்கு. 100% இந்த இண்டஸ்ட்ரி வந்து 21ஆம் நூற்றாண்டோட முழுவன் இந்தியாவில் இருக்கிற ஆளுங்களோட ஒரு பெரிய ரெவல்யூஷன் எல்லாருக்கும் கொண்டு வர போறாங்க. அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி தான் நம்ம 21st செஞ்சுரி இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரி வந்து
நமக்கு எல்லாருக்கும் தெரியற டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி தான். நம்ம எல்லாரும் ஆர்சி பிசினஸ் இருக்கிற நிறைய பிசினஸ்கள் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி நம்ம கூட இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து ഏറ്റവും அதிக ஆளுங்க ஈவன் கவர்மெண்ட் மேக் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, அதே மாதிரி உமன் எம்பவர்மெண்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், நீங்க பார்த்தா எல்லா இண்டஸ்ட்ரீஸும் ஒரே மாதிரி சொல்றாங்க, இந்தியாவில வந்து பெரிய லெவல்ல ஒரு growth opportunity இல்லைன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா ஒரு பொருளாதாரம் இல்லைன்னா ஆரோக்கியம் வாட்டவர் நீங்க என்ன ஏது செக்மெண்ட்ல இருந்து நீங்க பார்த்தாலும் இப்ப முன்னாடி சொன்ன அந்த எல்லா லெஜெண்ட்ஸும் சொன்ன மாதிரியே 2020 onwards 2020 இருந்து இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி தான் இந்தியாவில பெரிய லெவல்ல பூம் ஆயிட்டே இருக்காங்க. நான் இது சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கலி இது ஆர்சிஎம் பிசினஸ் இருக்கனால நம்ம சொல்றது அந்த மாதிரி நிறைய ஆளுங்க யோசிக்குவாங்க. பட் அந்த மாதிரி இல்லை. பிகாஸ் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி நீங்க பார்த்தா 2020 இருந்து இப்போ வரப்போற காலகட்டத்தோட ப்ரெடிக்ஷன் 100%. 2020 வந்து இந்த மாதிரி growthல இருந்த நம்ம டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இப்போ வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து இது growth வந்துகிட்டே இருக்கிறாங்க. அண்ட் இந்த 2025 இது 65,000 கோடி பிசினஸ் போக போற இண்டஸ்ட்ரி ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிருக்காங்க. 65,000 crore பிசினஸ், 65,000 கோடி பிசினஸ் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில இருந்து மட்டும் வரும்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இந்த 65,000 கோடி பிசினஸ் வரும்போது ஏற்கனவே நான் சொன்ன விஷயம் தான், இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற இல்லைன்னா ஆர்சிஎம் பிசினஸ் இருக்கிற ஒவ்வொரு நபரோடையும் மினிமம் இன்கம் வில் பி 5 lakhs rupees per month. 5 லட்சம் ரூபாய் பெர் மந்த் இன்கம் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில இந்த ஆர்சிஎம் பிசினஸ் இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்களோடையும் பாக்கெட்ல வரும். நீங்க யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்து எல்லா ஸ்லைட்ஸும் நம்ம கிட்ட சொன்னது வரப்போற காலகட்டத்துல நமக்கு வேலை வாய்ப்பு இல்லை, வரப்போற காலகட்டத்தில் நம்மள பொருளாதாரம் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு சான்ஸே இல்லை, வரப்போற காலகட்டத்துல வந்து நம்ம படிச்ச ஆளுங்களுக்கு கூட வேலை கிடைக்காது. இப்ப இந்தியாவில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகதான் போறாங்க, இது எல்லாமே சொல்லியிருக்காரு. ஆனா ஒரே ஒரு இண்டஸ்ட்ரியில ஜாயின் பண்ணா 100% வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் பெர் மந்த் 5 லட்சம் ரூபாய் இன்கம் கிடைக்கிற மாதிரி ஃபெசிலிட்டி கொடுக்கணும்னா யோசிச்சு பாருங்க, வாட் வில் பி த பாசிபிலிட்டி ஆஃப் தட் இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரியோட பாசிபிலிட்டி எவ்வளவு இருக்குன்னு நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் 2019 இந்த 2020 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்த டேட்டாஸ் நீங்க பாருங்க. இது இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷனோட டேட்டா. ஃபர்ஸ்ட் டைம் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இன் 2019 இந்தியா grown from 15th rank to 19th rank in 1 year. ஒரே ஒரு வருஷத்துல வந்து ஒரு கண்ட்ரி என்ன ஆகுறாங்க, ஒரு கண்ட்ரி வந்து ஆட்டோமேட்டிக்கலி 15வது ரேங்க் ஜம்ப் பண்ணிருக்காரு. அப்படின்னா 4 கண்ட்ரிஸே ஓவர்டேக் பண்ணிட்டு இந்தியா 19வது ரேங்க்ல இருந்து 15வது ரேங்குக்கு வந்து இந்தியா ஜம்ப் பண்ணிருக்காங்க. ஸோ see the possibilities. அவ்வளோ growth வந்து ஒரே ஒரு வருஷத்துல இந்தியாவில டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில வந்திருக்காரு. amongst the top 20 market of direct selling in India India showing the highest growth. உலகத்திலே 20 சிறப்பான டைரக்ட் செல்லிங் பண்ற கண்ட்ரீஸ் நம்ம பார்த்தா இல்லைன்னா மார்க்கெட் நம்ம பார்த்தா அந்த கண்ட்ரீஸ்ல 20 கண்ட்ரீஸ்ல ഏറ്റവും அதிகம் growth காமிக்கிறது நம்ம இந்தியா தான். ഏറ്റവും എല്ലാ കൺട്രീസെയും ഓവർടേക്ക് பண்ணிட்டு ഏറ്റവും அதிகம் growth காமிக்கிற கண்ட்ரி நம்ம இந்தியா தான். இந்த இயர் 2019 இந்தியா grown to 6th rank in number of direct sellers. total number of direct sellers பார்த்தா இந்தியா வந்து இன்னைக்கு 6வது ரேங்கிங்ல இருக்காரு. 6th rank இந்தியாவில் வந்து டைரக்ட் செல் ഏറ്റവും அதிகம் ஆளுங்க டைரக்ட் செல் பண்ண நம்பர் ஆஃப் டைரக்ட் செல்லர்ஸ் நம்ம பார்த்தா இந்தியா இஸ் இன் த 6th rank right now. and வரப்போற காலகட்டத்தில் ஐடிஎஸ்ஏ கன்ஃபார்ம் தட் வரப்போற 2025 குள்ள இந்தியா வில் பி இன் த டாப் 5. ആദ്യത്തെ ഏറ്റവും അധികം ഡയറക്ട് സെല്ലിംഗ് പண்ற കൺട്രീസിലെ ആദ്യത്തെ 5 കൺട്രീസ് എടുത്താ അതിലൊരു കൺട്രി ഇന്ത്യ മേ ബി ഇൻ ദ 5th rank ഇല്ലനാ മേ ബി ഇൻ ദ 1st rank. ഇന്ത്യ വിൽ ബി ഷോയിങ് ഇൻ ദ ഫസ്റ്റ് 5 കൺട്രീസ് ഇൻ ദ വേൾഡ്. உலகத்திலே ഏറ്റവും அதிக ஆளுங்க டைரக்ட் செல்லிங் பண்ற கண்ட்ரீஸ்ல இந்தியாவோட பேர் இருக்குன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க சார், இப்ப வந்து இந்தியாவில கொஞ்சம் ஆளுங்க மட்டும்தான் டைரக்ட் செல்லிங்க்கு வந்திருக்காங்க, கொஞ்சம் ஆளுங்க மட்டும்தான் ஆர்சிஎம் பிசினஸ் பண்றாங்க. இப்ப கூட என்ன வந்து நமக்கு கோடிக்கணக்கிന് ரூபாய் சம்பாதிக்கிற லீடர்ஸ் நம்ம கூட இருக்காங்க. சோ வரப்போற காலகட்டத்திலே இந்தியா வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில டாப் 5 பொசிஷனுக்கு வரும்போது வரப்போற 5 வருஷத்துக்குள்ள வரும்போது யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு வந்து உங்களோட இன்கம் ஜெனரேட் ஆகும்னு நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க.
So this is the thing. வரப்போற காலகட்டத்தில் this is the system, this is the business, this is the India. இந்தியாவில இந்த சிஸ்டத்துல இருக்கிற இந்த பிசினஸ் மட்டும் தான் இருக்க போறாங்க. வேற ஒரு பிசினஸும் இந்தியாவில வாய்ப்பே இல்லை. This is the only business it is going to be secured. நமக்கு வந்து நிறைய எம்எல்எம் கம்பெனிஸ் நமக்கு தெரியும். நிறைய பேட் லோக்கல் கம்பெனிஸ் இருக்காங்க, நிறைய பெட்டர் கம்பெனிஸ் இருக்காங்க, நிறைய பெஸ்ட் கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ லாட் மெனி கம்பெனிஸ் ஆர் தேர் இன் இந்தியா. பட் எல்லா கம்பெனிக்கும் வந்து என்ன பண்ண முடியுமா? நமக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற ஆளுங்களுக்கு ஜாயின் பண்ண முடியுமா? இப்போ நிறைய எம்எல்ஏ இப்போ ஆல்ரெடி வந்து இந்தியாவில வரப்போற காலகட்டத்தில் ഏറ്റവും பெரிய பிசினஸ் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி தான். அதுதான் ഏറ്റവും பெரிய செக்யூரிட்டி தரப்போறது, ഏറ്റവും பெரிய growth காமிக்கிறது எல்லாமே சொல்லியிருக்காரு. அப்படின்னா வந்து எல்லா ஆளுங்களுக்கும் பிசினஸ் வந்து ஜாயின் பண்ண முடியுமா? பட் ஆக்சஸ் டினைட். எல்லா இந்தியாவில் இருக்கிற முழுவதும் ஆளுங்களுக்கும் வந்து என்ன பண்ண முடியாது? டைரக்ட் செல்லிங் கம்பெனிலே இன்னைக்கு இருக்கிற செக்மெண்ட்ல எல்லாருக்கும் வந்து ஜாயின் பண்ண முடியாது. அதுக்கு மெயின் ரீசன் என்ன பார்த்தா, ஃபர்ஸ்ட் ரீசன் ஹை காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட். நம்ம எப்படி சொல்ற விஷயம் தான், இந்தியாவில வந்து ஹை காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் சொன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவில நமக்கு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில், இந்தியாவில இல்ல உலகத்துல எங்க பார்த்தாலும் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி சொல்ற விஷயம் இருக்கு. டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி வந்து கம்பெனில இருந்து டைரக்ட்லி பொருளை நம்ம கையில கொண்டு தெரிஞ்சதுனால நமக்கு மார்க்கெட் ரேட்டை விட கம்மி பிரைஸ்ல பொருள் கிடைக்குன்னு எல்லா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரீஸும் சொல்ற ஒரு விஷயம் தான். ஆனா நீங்க பார்த்தா ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியிலும் வந்து மார்க்கெட்ல கிடைக்கிற பொருளை விட கம்மி பிரைஸ்ல யாருமே கொடுக்கல. எப்பவும் வந்து நம்ம 30 ரூபாய்க்கு மார்க்கெட்டு கிடைக்கிற பொருள் ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனில இருந்து நீங்க வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி அதுக்கு நீங்க வந்து 100 ரூபீஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியோட பொருளை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஹை காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து எல்லா ப்ராடக்டோடையும் பிரைஸ் பயங்கர ஹைக்காயினால என்ன பண்ண முடியாது? எல்லா ஆளுங்களுக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில வர முடியல இது வரைக்கும். செகண்ட் ரீசன் ஃபார் பிசினஸ் ஓன்லி ப்ராடக்ட். ஒவ்வொரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியிலையும் பொருளும் நம்ம பார்க்கும்போது பல பொருள்களும் வந்து பிசினஸுக்காக மட்டும் இருக்கிற பொருள்கள் தான். அப்படின்னா நமக்கு வந்து டெய்லி யூஸ் பண்ண வேண்டிய மாதிரி பொருள்கள் இல்லை நிறைய டைரக்ட் செல்லிங் கம்பெனில. அப்படின்னா இப்போ வந்து ஒரு கம்பெனில வந்து கார் வாஷ் இருக்குன்னு நான் சொன்னேன். கார் வாஷ் இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த கார் வாஷ் வந்து நமக்கு யாருக்கு சேல் பண்ண முடியும்? கார் இருக்கிற ஆளுங்களுக்கு மட்டும்தானே இந்த கார் வாஷ் செல் பண்ண முடியும். ஆனா கார் இருக்காத ஆளுங்களுக்கு நம்ம என்ன செல் பண்ணுவீங்க? இல்லைன்னா என்னோட வீட்டுல கார் இல்லை, இந்த பொருளை வாங்கி நான் எப்படி யூஸ் பண்ண முடியும்? 100% இந்த பொருளை எனக்கு யூஸ் பண்ண முடியாது. பட் வேற வழி இல்லாத, ஏன்னா நமக்கு வந்து இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில ஜாயின் பண்ணணும், ஏதாவது இன்கம் ஜெனரேட் ஆகணும். அதுக்காக என்ன பண்றீங்க? நம்ம எல்லாரும் வந்து நம்ம வீட்டுல இல்லாத கார் இல்லாத வீட்டுல கார் வாஷ் வாங்குறாங்க. கார் இல்லாத நபருக்கு கார் வாஷ் நம்ம செல் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த எப்படியாவது அது நம்ம யூஸ் பண்ணா மட்டும்தான் நெக்ஸ்ட் பொருள் நமக்கு வாங்க முடியும்ல. அந்த மாதிரி பொருள் வாங்கினா மட்டும்தான் நம்ம இது பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும் இல்ல. அதுக்காக நம்ம என்ன பண்றாங்க? கார் வாஷ் யூஸ் பண்ணிட்டு வீட்டுல இருக்கிற பசு மாடு எல்லாம் வந்து நம்ம குளிப்பிக்கிறாங்க. வேற வழி இல்லை. ஏன்னா நமக்கு எப்படியாவது யூஸ் பண்ணாதானே நமக்கு அது பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல தான் முன்னாடி இருந்தாங்க. நமக்கு வந்து பிசினஸுக்காக மட்டும் இருக்கிற பொருளுக மட்டும்தான் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில ஆளுங்க சேல் பண்ணாங்க. மூணாவது விஷயம் ஹை ஸ்டார்ட் அப் காஸ்ட். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்ப வந்து எல்லா ஆளுங்களோட கையிலும் வந்து பெரிய லெவல்ல காசு இருக்காது. அப்படின்னா இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி ஹை காஸ்ட் பொருளை வாங்கணும். அது நமக்கு தேவையில்லாத பொருள் பிசினஸுக்காக வாங்கணும். அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணும்போது நம்ம ஜாயின் பண்ணும்போது ஜாயினிங் ஃபீஸை வந்து 10,000 rupees கொடுங்க, இல்லைன்னா 12,000 rupees கொடுங்க, 25,000 rupees பொருள் வாங்க. இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஜாயினிங் ஃபீஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப் பண்ண முடியும்னு சொன்னா, எவ்வளவு ஆளுங்களுக்கு வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம இந்தியாவில வந்து ஒரு 10,000 rupees எல்லாம் ஸ்டார்ட் அப் காஸ்ட் கொடுக்க முடியும். கம்மி ஆளுங்களுக்கு மட்டும்தான் முடியும். அப்படின்னா காசு இருக்கிற ஆளுங்களுக்கு மட்டும் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் தான் நம்ம டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. அந்த மாதிரி வந்திருக்கு. நார்மல் ஆளுங்களுக்கு வந்து இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில என்ட்ரி வந்து டிலே ஆயிருக்காங்க. ஸோ ஹை ஸ்டார்ட் அப் காஸ்ட் வந்து நிறைய கம்பெனில வந்து என்ன ஆச்சு? இந்த ஆளுங்களுக்கு ஜாயின் பண்ணதுக்கு ஒரு தடையா இருந்துச்சு. நெக்ஸ்ட் லேக் ஆஃப் ட்ரஸ்ட். நம்ம வந்து சரி ஓகே, இனி ஸ்டார்ட் அப் காஸ்ட் 10,000 இல்லைன்னா 25,000 ஆனாலும் நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. சரி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இவ்வளவு காசு நம்ம யாருக்கு கொடுக்குறாங்க? இந்த கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கம்பெனிக்கு இருக்கா? கம்பெனி சொல்றாங்க நீங்க வந்து இந்த பிசினஸுக்கு வாங்க, உங்களுக்கு வந்து பெரிய வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு வந்து கார் வாங்க முடியும், உங்களுக்கு வீடு கட்ட முடியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. பட் அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் யாருக்கு இவ்வளவு பெரிய காசு நம்ம கொண்டு போய் கொடுத்தது யாருக்குன்னு நமக்கே தெரியாது. அவரோட பேக்ரவுண்ட் என்ன? ஏதாவது முன்னாடி ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு அவருக்கு இது இருக்கா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா?
ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளுங்க என்ன சொல்றீங்க, சார் நான் வந்து ஒரு இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்கு வாங்க, நீங்க 25,000 கொடுங்க, இல்லைன்னா 10,000 கொடுங்க, 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் சொல்றாங்க. சோ லேக் ஆஃப் ட்ரஸ்ட், ஆளுங்களுக்கு விசுவாசம் இல்லை காசு கொடுக்கறதுக்கு. சோ அதுவும் வந்து இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில ஆளுங்க வர்றதுக்கு ஒரு ஆக்சஸ் டிலே பண்றதுக்கு மெயின் ரீசன். அஞ்சாவது விஷயம் மல்டிநேஷனல் கம்பெனிஸ். நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், முன்னாடி இந்தியா வந்து பிரிட்டிஷ்காரோட கையில தான் இருந்தாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா பொருளும் வந்து வெளிநாட்டுக்கு அவரு கொண்டு போயிருக்காங்க. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றாங்க, இப்ப இந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ண மேக்சிமம் கம்பெனிஸும் மெயின் கம்பெனிஸ் எல்லாமே வந்து மல்டிநேஷனல் கம்பெனி தான். அப்படின்னா நம்ம வந்து மல்டிநேஷனல் கம்பெனி யூஸ் பண்ணிட்டு நம்ம அந்த பொருளை வந்து நம்ம செல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி இந்தியாவுக்கு பிரயோஜனம் ஒண்ணுமே இல்லை. மெயின் பிரயோஜனம் யாருக்கு போகுது, வெளிநாட்டுக்கு தான் போறாங்க. சோ மல்டிநேஷனல் கம்பெனிஸோட அது அதனாலதான் இந்த பொருளோட பிரைஸ் இவ்வளவு ஜாஸ்தியா இருக்காங்க. அவரோட கன்வீனியன்ஸ் கோஸ்ட், அங்கேருந்து இங்க வர்ற கோஸ்ட், டியூட்டி சார்ஜ், அந்த மாதிரி நிறைய சார்ஜ் போட்டுதான் இதுக்கெல்லாம் பெரிய காசு வர்றாங்க. சோ ஆட்டோமேட்டிக்கலி வந்து மல்டிநேஷனல் கம்பெனிஸை வந்து நம்ம வளர்த்துற மாதிரி ஒரு நிலைமையில நம்ம எல்லாம் இருக்காங்க. சோ அதுவும் வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி growthக்கு வந்து ஒரு பெரிய தடையா இருக்காங்க. ஆறாவது விஷயம் வந்து நோ ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட். சரி, இனி மல்டிநேஷனல் கம்பெனி ஆகட்டும், 25,000 rupees கொடுத்துட்டாகட்டும், கம்பெனியை பற்றி ஒன்றும் தெரியாத கம்பெனி ஆகட்டும், சரி நான் சப்போர்ட் வேணும்ல. எப்படி வந்து நமக்கு இது பண்ணணும், ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனில ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வந்து கரெக்டா வந்து அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், எவ்வளவு ஆளுங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும், எப்படி பொருளை சேல் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கறதுக்கு கம்பெனி சைட்ல இருந்து சப்போர்ட் இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய, ஏன்னா இந்தியாவில வந்து ஆயிரக்கணக்கில் டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் இருக்காங்க சார். ஆயிரக்கணக்கில் டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் 1000 இல்ல 10,000 கணக்குன்னு இருக்கு. அதுல 1000 கம்பெனிஸ் வந்து நிறைய ஆளுங்க ஜாயின் பண்ண டைரக்ட் செல்லிங் கம்பெனி. இந்த 1000 கம்பெனிஸ்ல வந்து எவ்வளவு கம்பெனிஸ் கரெக்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. വളരെ கம்மி கம்பெனிகளை மட்டும்தான் கரெக்ட் ட்ரைனிங் இந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனியில கொடுக்குறாங்க. ஸோ ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் இல்லாதது ஒரு பெரிய விஷயம். ஏழாவது விஷயம், நோ பேக்கப் மணி ஆர் லிமிடெட் ஃபண்டிங். நிறைய கம்பெனிஸ் வந்து பயங்கர சூப்பரான பேக்கிங், சூப்பர் பிரசன்டேஷன் எல்லாமே பண்றாங்க. பட் அந்த கம்பெனிக்கு வந்து என்ன இருக்காது, பேக்கப் மணி இருக்காது, ஃபண்ட் இருக்காது. ஒரு கம்பெனில வந்து பொருளே வந்து 10 பொருள் தான் இருக்காங்க, இல்லைன்னா 20 பொருள் இருக்கு. சரி, ஓகே, 50 பொருள் இருக்கு. இந்த 50 பொருளை வந்து எப்ப பார்த்தாலும் 20 பொருள் அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்கும். பேலன்ஸ் 30 பொருள் மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த 30 பொருள் இருக்கும்போது பேலன்ஸ் 20 இருக்காது. அந்த 20 வரும்போது இந்த 30ல இருந்து 20 பொருள் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடும். சோ இதே மாதிரி, ஏன்னா கம்பெனிக்கு வந்து கரெக்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இல்ல, கம்பெனிக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக பேக்கப் மணி அந்த கம்பெனிக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்ல, அந்த மாதிரி லிமிடெட் ஃபண்ட் தான் கம்பெனில இருக்காங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வருது. சோ ஒரு 3 மாசம் 6 மாசம் அந்த கம்பெனில ஜாயின் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கலி என்ன பண்ணுவாங்க, அவர் வந்து சரி சார் ஓகே இந்த கம்பெனி சரியா வராதுன்னு சொல்லிட்டு ரிலீவ் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி பிரச்சனைகளும் டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ்ல இந்தியாவில பெரிய லெவல்ல இருக்கு. எட்டாவது, ஸ்கேம் ஐடியா. நிறைய கம்பெனிஸ் என்ன சொல்றாங்க, சார் நீங்க பொருள் ஒன்றும் இல்லை, நீங்க 25,000 கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து எல்லா மாசம் வந்து 10,000 rupees வச்சு லைஃப் லாங் தரேன் சொல்லும் போது 25,000 கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு பிளானோட ஒரு பேரு வச்சு இந்த மாதிரி பிளான் தான் சொல்றாங்க. இப்ப இந்தியாவில வந்து பைனரி பிளானு, மேட்ரிக்ஸ் பிளானு, போர்ட் பிளானு, ஜெனரேஷன் பிளானு, ஹைபிரிட் பிளானு, இந்த மாதிரி சொல்லி நிறைய பிளான்ஸ் இருக்காங்க. பட் இதுல இந்த பிளான்கள் எல்லாம் வச்சு என்ன பண்றாங்க, நிறைய ஆளுங்க ஸ்கேம் பண்றாங்க. சும்மா வந்து பொருளே இல்லாத கம்பெனிஸ் எல்லாம் வந்து மணி செயின் தட்டிப்பு எல்லாருக்கும் தெரியும். அது எஸ்பெஷலி வந்து கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் பெரிய அளவுக்கு வந்து ஆளுங்க காசு கொடுத்து காசு போயிருக்காங்க. ஏன்னா இதே மாதிரி நிறைய ஸ்கேம் ஐடியாஸ், இல்லாத குறை ஐடியாஸ், இல்லாத ஒரு பிளான் அவருக்கு சொல்லி கொடுத்து ஆளுங்களை சும்மா வந்து ஏமாத்துறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியோட பெரிய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிறாங்க. டைப் வித் அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்காம்பிட்டன்ட் மேனுஃபேக்சர்ஸ். நம்ம கையில வந்து ஒரு பொருளை பற்றி நமக்கு ஒண்ணுமே தெரியாத நம்ம ஒரு கம்பெனியை டைரக்ட் செல்லிங் கம்பெனியில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அந்த கம்பெனியில அவரு கொடுக்கிற பொருள் ஒண்ணுமே வந்து அந்த கம்பெனியோட ப்ரொடக்ஷனே இல்லை, எல்லாமே வந்து வேற வேற கம்பெனில இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு கொடுக்கிற பொருள் தான். ஒரு பொருளோட பேரு எக்ஸ், வேறொரு கம்பெனியோட பேரு XY, வேறொரு கம்பெனியோட பேரு XX, வேறொரு கம்பெனியோட பேரு VX. இந்த மாதிரி எதற்கோ கம்பெனிஸ் நமக்கு யாருக்குமே தெரியாது. ஈவன் கூகுள்ல சர்ச் பண்ணா கூட அந்த மாதிரி பொருட்களை பற்றி ஒண்ணுமே யாருக்குமே தெரியாது. whether it is a good product or whether it is a bad product, there is no idea, there is nothing to search in the Google. யாருக்குமே தெரியாத மாதிரி எதுக்கோ பொருள்கள் தான் நமக்கு ஆளுங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். ஆனா சூப்பரான பேக்கிங், சூப்பர் பேக்கிங்ல இருக்காங்க, பயங்கர பிரைஸ் இருக்காங்க, பயங்கர காஸ்ட்லி பொருளை எப்படி நம்மள இந்த செல் பண்ணி கொடுக்கணும் நல்லா சொல்றாங்க. பட் இந்த பொருளை பற்றி ஆத்தென்டிக் டீடைல்ஸ் ஒண்ணுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய டைப் கம்பெனிஸை வச்சு மட்டும் பிசினஸ் பண்ற டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸும் நிறைய இருக்கிறாங்க.
அண்ட் 10வது விஷயம், இதெல்லாம் ஓகே சரி, இதெல்லாம் சரி, நாம் வந்து இதெல்லாம் பார்க்காத டைரக்ட் பிசினஸுக்காக மட்டும் நான் அது பண்றேன்னு நம்ம நினைச்சா கூட ஆளுங்களுக்கு என்ன கிடைக்காது, இவ்வளோ நீங்க பண்ணதுக்கு அப்புறம் கன்சிஸ்டண்டா வந்து இன்கம் கிடைக்காத கம்பெனிஸ் இருக்கு. நீங்க பொருள் கரெக்டா கொடுக்குறாங்க, பிளான் படியா நீங்க கொடுக்குறாங்க, வாட் எவர் யூ ஆர் டூயிங் இஸ் 100% கரெக்ட், பட் யூ ஆர் நாட் கெட்டிங் த மணி. உங்களுக்கு வந்து கரெக்ட் இன்கம் இல்லை. எப்போ வந்து 1 மாசம் டிலே ஆகுறாங்க, இல்லைன்னா 2 மாசம் டிலே ஆகுறாங்க, 2 மாசம் காசு சேர்த்து தர்றாங்க, அதுக்கப்புறம் 3 மாசம் காசு இல்லை. இந்த மாதிரி மணி ரொட்டேஷன்ல பெரிய பிரச்சனைகள் வர்ற கம்பெனிஸும் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு இருக்கும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நமக்கு வந்து ஒரு நார்மல் ஆளுக்கு, இப்போ நம்ம இந்தியாவில முன்னாடி சொன்ன மாதிரி 65% ஆளுங்களும் வந்து கிராமத்துல இருக்கிறாங்க, மாவட்டத்துல இருக்கிற ஆளுங்க, கிராமத்துல இருக்கிற பாவங்கள் தான், தரித்திர ஆளுங்க தான். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி பிரச்சனை, இந்த 10 பிரச்சனைகள் இருந்தாலும் எனக்கு வந்து நான் டைரக்ட் செல்லிங் பண்றேன்னு சொல்ல முடியுமா? 100% நார்மல் ஆளுங்களுக்கு பண்ண முடியாது. இந்த கூட்டத்தை நம்ம நார்மல் ஆளுங்க இடையில இருந்து கொஞ்சம் ஆளுங்களுக்கு மட்டும்தான், only selected peoples can do the direct selling industry. ஏன்னா அந்த ஆளுங்களுக்கு தான் இவ்வளவு கொஞ்சம் காசு லாஸ் ஆனா கூட பரவாயில்ல, நான் இந்த பிசினஸுக்கு வரேன்னு சொல்லிட்டு, இல்லைன்னா கொஞ்சம் ஆளுங்களை ஏமாத்தியாவது பிரச்சனை இல்லை, எனக்கு என்ன பண்ண முடியும், டைரக்ட் செல்லிங்க்கு வர முடியும் சொல்லிட்டு வர முடியும் எல்லா ஆளுங்களுக்கும். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற முழுவதும் ஆளுங்களுக்கும் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில வரதுக்கு there is no chance. ஒண்ணுமே யாருக்குமே அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை. செலக்டட் ஆளுங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா வரப்போற கால 2000 ஆண்டுல வந்து இந்த 2000 ஆண்டுல ஒரு பெரிய மிராக்கிள், ஒரு பெரிய அற்புதம் நடந்துருச்சு. டிசி சப்ராங்கிற நம்ம செகண்ட் காந்தி என்று நம்ம இந்தியாவில எல்லாரும் சொல்ற டிசி சப்ரா என்கிற அந்த ஒரு மகானாய அந்த நபரு ஒரு கம்பெனி கொண்டு வந்தாங்க. ஃபேஷன் சூட்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி 1977 பெரிய லெவல்ல ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி. அது சூட் நம்ம இந்தியாவில டாப் 10 சூட் கம்பெனிஸ்ல ஒரு கம்பெனி. இந்தியாவில டாப் 10 சூட் கம்பெனிஸ் நீங்க பார்த்தா அதுல வந்து நம்பர் 1 கம்பெனி சொல்லலாம். அந்த மாதிரி கம்பெனி ரன் பண்ண டிசி சப்ராங்கிற செகண்ட் காந்தி எல்லாரும் சொல்ற ஒரு 23 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட, அவ்வளோ பேக்கப் மணியோட, காசு எவ்வளோ காசு வேணும்னா அவ்வளோ காசு செலவு பண்றதுக்கு இருக்காங்க. எவ்வளோ உங்களுக்கு மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா 23 வருஷத்தை ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆகஸ்ட் 2000ல வந்து ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க நம்ம இந்தியாவில வந்து இந்தியன் பொருள்களை வச்சு, இந்தியன் கல்ச்சர்ல இந்தியன் ப்ராடக்ட்ஸை வச்சு 100% இந்தியன் ப்ராடக்ட் லெஸ் தேன் மார்க்கெட் ரேட். நமக்கு வந்து பாக்கியில் எல்லா டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸும் வந்து மார்க்கெட் ரேட்டை விட ஜாஸ்தி இன்க்ரீஸ்டு பிரைஸ்ல வந்து பொருள் கொடுக்கும் போது, நம்ம இந்தியாவிலே இந்தியன் பிரைஸ்ல இந்தியன் மார்க்கெட் ரேட்ல இந்தியன் பொருள் வந்து மார்க்கெட் பிரைஸை விட கம்மி பிரைஸ்ல ஒரு கம்பெனி கொண்டு வந்தாங்க. 100% accessibility to all Indians. முன்னாடி சொன்ன மாதிரி இல்ல, முன்னாடி நம்ம பார்த்த 10 பிரச்சனைகளும் இல்லாத, 100% இந்த 10 பிரச்சனைகளும் இல்லாத இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்களுக்கும், அது வந்து கிராமத்துல இருக்கிற ஆளாகட்டும், அது வந்து பட்டணத்துல இருக்கிற ஆளாகட்டும், காசு இருக்கிற ஆளாகட்டும், காசு இல்லாத ஆளாகட்டும், நம்ம பிராயமாய ஆகட்டும், யாரானாலும் இந்தியக்காரனா இருந்தா யாருக்கு வேணும்னாலும் சிம்பிளா பண்ற மாதிரி ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி கொண்டு வந்தாங்க. இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவில நமக்கு உலகத்துல வந்து 7 வண்டர்ஸ் இருக்காங்க, 7 அற்புதங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதுதான் நம்ம இந்தியாவில இருந்து, நமக்கு தாஜ்மஹாலுக்கு அப்புறம் இந்தியாவில இருந்து உலகத்துக்கு நம்ம கொடுத்த 8வது வண்டர். இந்த 8வது வண்டர்னு சொன்னா, இந்த வண்டர் எதுக்குன்னு சொல்றேன்னா, இப்ப முன்னாடி நம்ம growth நம்ம பார்த்தா இல்ல, வரப்போ 2025ல வந்து 65,000 கோடி பிசினஸ் நம்ம கொண்டு வர போறாங்க இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி சொன்னப்போ, ஆட்டோமேட்டிக்கலி இந்த 6 வருஷத்துக்குள்ளே 2014ல இருந்து 2020 ஆகும்போதேக்கும் வெறும் 6 வருஷத்துக்குள்ள 8% இருந்து 42% growth காமிச்ச ஒரே ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி உலகத்தில். இந்தியாவில நிறைய மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இருக்காங்க, நிறைய டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் இருக்காங்க. இந்த ஒரு கம்பெனிக்கும் வந்து இந்த அளவுக்கு வந்து growth உருவாக்க முடியல. அந்த மாதிரி ஒரே ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி, தட் இஸ் ஆர்சிஎம். நம்ம எல்லாரும் இருக்கிற ஒரே ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி ஆர்சிஎம் பிசினஸ். இந்த ஆர்சிஎம் பிசினஸோட ஸ்பெஷாலிட்டி நம்ம பார்த்தா, and we got the decided number 1 position in the direct selling industry in the year of 2020-21. 2020-21 மார்ச் மாசத்துல வந்து நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸையும் சர்பாஸ் பண்ணி நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனியா நம்ம எல்லாரும் மாறி இருக்காங்க, வித் a growth rate of more than 40%.
42% growth காமிச்சு இந்தியாவில் இருக்கிற எல்லா டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸும் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் எல்லா பிரச்சனைகளும் வந்து சர்பாஸ் பண்ணிட்டு there is no problem 100% இந்தியாவில முழுவன் ஆளுங்களுக்கும் பண்ற மாதிரி ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி சொன்னா நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் மட்டும் தான் இன்னைக்கு இருக்காங்க. வேற ஒரு கம்பெனி கூட இன்னைக்கு இல்ல. only one and only ஆர்சிஎம் பிசினஸ். இனி வரப்போற காலகட்டத்தில் நீங்க உங்க கையில் இருக்கிற இந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியோட ஸ்பெஷாலிட்டி நீங்க எல்லாரும் புரியணும். பிகாஸ் ஆர்சிஎம் இஸ் த ஓன்லி டைரக்ட் செல்லிங் கம்பெனி வித் லார்ஜஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் டெய்லி ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸ். நம்ம கையில இருக்கிறது முன்னாடி சொன்ன மாதிரி ஆளுங்க என்ன பண்றாங்க, தேவையில்லாத பொருட்களை பிசினஸுக்காக நம்ம எல்லாரும் செல் பண்ண வைக்கிறாங்க டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ். ஆனா அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு எசென்ஷியல் பொருட்கள் மட்டும் இருக்கிற ஒரு கம்பெனி பாருங்க, எவ்வளவு 36,000 products we have in RCM business. 36,000 பொருள்கள் நம்ம RCM business இருக்காங்க. அது இந்த 36,000 பொருள்களும் இன்க்ளூடிங் நம்ம நியூட்ரிஷன் ரேஞ்ச், எவ்ரிதிங் இஸ் 100% எசென்ஷியல். 100% எசென்ஷியல் பொருள்கள் மட்டும் இருக்கிற ஒரே ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி இன்னைக்கு பார்த்தா நம்ம RCM business மட்டும் தான் இருக்காங்க. RCM is the only direct selling company with higher quality product with cheaper price. இவ்வளோ குவாலிட்டி ஹை குவாலிட்டி பொருள் நமக்கு சீப் பிரைஸ், இவ்வளோ கம்மி பிரைஸ்ல கிடைக்கிற ஒரே ஒரு கம்பெனி எதுன்னு பார்த்தா நம்ம RCM business மட்டும்தான். வேற ஒரு கம்பெனி உங்களுக்கு பார்க்க முடியாது. RCM is the only direct selling company which is not only claiming but really supplying goods less than the traditional market price. நமக்கு வந்து ஏற்கனவே நான் சொன்னேன், இப்போ வந்து கம்பெனிஸ் குவாலிட்டி பொருள் தான் கொடுக்குறாங்க, அதுவும் கம்மி பிரைஸ்ல. அது மட்டும் இல்ல, எல்லா கம்பெனி நான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சொன்னது, எல்லா கம்பெனி என்ன சொல்றாங்க, மார்க்கெட்ல கம்பெனில இருந்து டைரக்ட்லி ஆளுங்களுக்கு கம்பெனி பொருள் கிடைக்கனால மார்க்கெட் ரேட்டை விட கம்மி பிரைஸ்ல பொருள் கிடைக்குது எல்லா டைரக்ட் செல்லிங் கம்பெனி சொல்றாங்க. பட் ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி கூட அந்த மாதிரி பண்ணதில்லை. ஒரே ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி ஆர்சிஎம் பிசினஸ் மட்டும் தான் சரிக்கும் சொன்ன விஷயம் கரெக்டா பண்றது. we are really supplying goods less than traditional market price. மார்க்கெட்டுக்கு கிடைக்கிற பொருளை விட சேம் குவாலிட்டி பொருளை நீங்க ஏது எடுத்தாலும் அந்த பொருளை விட கம்மி பிரைஸ்ல தான் நம்ம என்ன பண்றாங்க, நம்ம டைரக்ட் செல்லிங்கோட நம்ம ஆர்சிஎம் பிசினஸோட ஆளுங்களுக்கு பொருள் கொடுக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் த only one and only company and this is 100% நான் என்ன சொல்றீங்க, this is a 8th wonder. இப்ப பாருங்க, நம்ம வந்து ஒரு 4 பொருள் மட்டும் நம்ம டெய்லி யூஸ் பண்ற பொருளை மட்டும் எடுத்து பார்த்தா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கேவிகோ, நம்ம ஆர்சிஎமோட கேவிகோ டூத் பேஸ்ட், அதே மாதிரி ஆர்சிஎமோட டூத் பிரஷ், அதே மாதிரி டூத் பேஸ்ட், ஒரு சென்சேஷன் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சோப்பு, ஜியோ டீ, அதே மாதிரி ஆர்சிஎமோட டால்கம் பவுடர். இந்த 4 பொருட்களும் நீங்க பார்த்தா ஒவ்வொரு பொருளோடைய பிரைஸ் இங்க கொடுத்திருக்காங்க. 32 ரூபாய்க்கு கிடைக்கிற ஒரு டூத் பிரஷ் வந்து 15 ரூபாய்க்கு நமக்கு ஆர்சிஎம்ல இருந்து கிடைக்கும், 17 ரூபாய் ப்ராஃபிட் இருக்கு. 70 ரூபாய்க்கு கிடைக்கிற டூத் பேஸ்ட் வந்து நமக்கு 39 ரூபாய்க்கு ஆர்சிஎம்ல இருந்து கிடைக்கும், 31 ரூபாய் 39 ருபீஸோட அந்த பேலன்ஸ் பார்த்தா 31 ருபீஸ் நமக்கு ப்ராஃபிட் இருக்கு. 60 ரூபாய்க்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிரேட் சோப்பு வந்து நமக்கு 21 ருபீஸுக்கு நமக்கு கிடைக்கும், 29 ரூபாய் 39 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட் இருக்கு. ஜியோ டீ நம்ம மார்க்கெட்ல 258 ரூபாய் கிடைக்கிற டீ வந்து 202 ரூபாய்க்கு ஆர்சிஎம்ல இருந்து கிடைக்கும். ஸோ 56 ருபீஸ் டைரக்ட்லி நமக்கு ப்ராஃபிட் இருக்கு. நம்ம வந்து ஒரு டால்கம் பவுடர் நம்ம பார்த்தா 122 ருபீஸ் கொடுக்குற ஒரு பவுடர் வந்து 56 ருபீஸுக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ 66 ருபீஸ் டைரக்ட்லி நமக்கு வந்து லாபம் இருக்கு. ஸோ ஈவன் வித் 5 ப்ராடக்ட்ஸ், வெறும் 5 பொருள் மட்டும் நம்ம பார்த்தா மார்க்கெட் ரேட் 542 ரூபாய்க்கு கிடைக்கிற பொருள் ஆர்சிஎம்ல இருந்து 333 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இம்மிடியட் ப்ராஃபிட் ஜஸ்ட் நம்ம ட்ரெடிஷனல் மார்க்கெட்டும் நம்ம டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் நம்ம ஆர்சிஎம் மார்க்கெட்டும் நம்ம பார்த்தா 209 ருபீஸோட இம்மிடியட் ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு பெர்சன்டேஜ் சைட்ல நம்ம பார்க்கும்போது 40% 40% ப்ராஃபிட் யூ ஆர் கெட்டிங் ஓன்லி ஃப்ரம் 5 ப்ராடக்ட்ஸ். 5 பொருள் மட்டும் நீங்க யூஸ் பண்ணா உங்களுக்கு வந்து 40% ப்ராஃபிட் கிடைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி வந்து உலகத்துல 8வது வண்டர்னு தான் சொல்லலாம். there is no other wonders available. இப்போ வேற ஒரு வண்டர் நமக்கு அவைலபிள் இல்லை, இந்த ஆர்சிஎம் பிசினஸ் மட்டும் தான் இருக்கு. RCM is the only direct selling company which is having almost all product because more products means more income. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் RCM பிசினஸ்ல வந்து எல்லா பொருளும் இப்ப இருக்கு. வாட் எவர் யூ வாண்ட், அரிசி இருக்கு, பெயிண்ட் இருக்கு, என்னன்னு உங்களுக்கு தேவை இருக்கோ எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஏன்னா எவ்வளவு பொருள் நமக்கு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில அதிகமா இருக்கும், அந்த அளவுக்கு நமக்கு இன்கம் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா நமக்கு வந்து வெளியே இருந்து பொருள் ஒன்றுமே வாங்குறது தேவையே இல்லை. வாட் எவர் எசென்ஷியல் ப்ராடக்ட் வி நீட் வி ஹேவ் இன் RCM பிசினஸ். அது நம்ம RCM பிசினஸ்க்குள்ளே இருக்காங்க. ஸோ எவ்வளவு பொருள் நமக்கு தேவை இருந்தாலும் நமக்கு எல்லாம் கிடைக்கும். நமக்கு உப்பு இருக்கு, நமக்கு அரிசி இருக்கு, அரி இருக்கு,
குழந்தைகளுக்கு பயங்கர பிடிக்கிற நியூடில்ஸ் இருக்கு, குழந்தைகளுக்கு பிடிக்கிற நம்ம எனர்ஜி பார், நம்ம ஜாய்பர்ட்ஸ் சாக்லேட்ஸ் இருக்கு, நமக்கு ஆர்சிஎம்மோட நம்ம ஃபேன் இருக்கு, அதே மாதிரி லேடிஸுக்கான மேக்கப் ஐட்டம்ஸ், இன்ஸ்டால் ஐட்டம்ஸ், எவ்ரிதிங் வி ஹேவ். அதே மாதிரி ஹோம் அண்ட் கிச்சன் வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம கையில இருக்காங்க. எவ்ரிதிங், ஒரு கிச்சனுக்கு தேவையான முழு விஷயங்கள் நம்ம கையில இருக்கு. எல்லா ட்ரெஸ் மெட்டீரியல்ஸும் நம்ம கையில இருக்கு. லேடிஸுக்கு, ஜென்ஸுக்கு, குழந்தைகளுக்கு, எல்லா ஆளுங்களுக்கும் தேவையான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கு. பென்னு, பேகு, புக்கு, இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம கையில இருக்கு. அதே மாதிரி ஈவன் வீட்டுக்கு தேவையான பெயிண்ட் கூட ஆர்சிஎம் பிசினஸ்ல இருக்கு, ஆர்சிஎம் துளசி பெயிண்ட். ஸோ இந்த அளவுக்கு வந்து பொருள் இருக்கிற ஒரு கம்பெனி சொன்னா வேற எங்கேயும் உங்களுக்கு பார்க்க முடியாது. The only direct selling company in which the president of IDSWA, Indian Direct Selling Welfare Association, is working, who regulates the government guidelines for direct selling as per the Indian government. Indian government கொடுக்கிற எல்லா கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸும் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்கு உருவாக்குன இந்த பிரசிடென்ட் ஆஃப் ஐடிஎஸ்ஏ, இந்திய டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் வெல்ஃபேர் அசோசியேஷனோட பிரசிடென்ட் கூட ஒர்க் பண்ற ஒரே ஒரு கம்பெனி எதுன்னு பார்த்தா நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் மட்டும்தான். நம்ம சுரேந்திர வட் சார் தான் இதோட பிரசிடென்ட். ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு நபர் வந்து ஆர்சிஎம் பிசினஸ்ல இருக்காங்க. ஹி இஸ் த டைரக்டர் ஆஃப் த ஹோல் இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன். ஒரு இந்தியாவோட டோட்டல் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷனோட பிரசிடென்டே வந்து ஒர்க் பண்ற கம்பெனி எதுன்னு கேட்டா நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் மட்டும்தான் இருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நமக்கு வந்து யாருக்கிட்டையும் சொல்ல முடியும், நீங்க வந்து ஏது கம்பெனியில் நீங்க போனாலும் அதோட வயபிலிட்டி, அதோட கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், வாட் எவர் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அது எல்லாம் வந்து பண்ற ஆளு வந்து ஒர்க் பண்றது எங்க இருக்கு. உங்களோட கம்பெனி எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலும் நம்ம கம்பெனி தான், ஆர்சிஎம் பிசினஸ் தான் இருக்காங்க, உங்களுக்கு எங்க வேணாலும் போய் சொல்ல முடியும். ஸோ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்சோ only we have with us. RCM is the only direct selling company which is having a well-known and most awarded nutrition range. உலகத்தில் இருக்கிற ഏറ്റവും அதிகம் அவார்டு கிடைச்சிருக்கிற நியூட்ரிஷன் ரேஞ்ச் இருக்கிற ஒரே ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி நம்ம பார்த்தாலும் நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் மட்டும்தான் இருக்காங்க. நமக்கு வந்து கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல பேர் இருக்காங்க, நிறைய அவார்ட்ஸ், வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் பிராண்டுங்கிற அவார்டு கிடைச்சிருக்காங்க, மோஸ்ட் ப்ராமிசிங் பிராண்டுங்கிற அவார்டு கிடைச்சிருக்காங்க. ஸோ எல்லா அவார்டும் வந்து நம்ம நியூட்ரிசார்ஜ் கிடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து நம்ம மனிதருக்கு மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கிற நம்ம செடிகளுக்கும், நமக்கு பிளான்ட்ஸுக்கு இருக்கிற நியூட்ரிஷன்ஸுக்கு நமக்கு ஹரித சஞ்சீவினி ரேஞ்சஸ் இருக்கு. அந்த ஹரித சஞ்சீவினி ரேஞ்சஸுக்கும் பாருங்க நிறைய அவார்ட்ஸும் அண்ட் ரெகக்னைசேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஆல் தீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வி ஹேவ் இன் ஆர்சிஎம் பிசினஸ். அது மட்டும் இல்ல, நம்ம இது ஹெல்த் கார்டு ஆயில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த அளவுக்கு அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கிற ஒரு ஆயில் கூட உலகத்தில் வேற எங்கேயும் கிடைக்காது. ஆல் தீஸ் அவார்ட்ஸ் ஆர் நாட் given to the ரைஸ் பிரான் ஆயில். இது ரைஸ் பிரானருக்கு கொடுத்த அவார்டு இல்லை, இதெல்லாம் கிடைச்சது நம்ம ஹெல்த் கார்டு ரைஸ் பிரான் ஆயிலுக்கு தான். ஆர்சிஎம்ல இருக்கிற நம்மள மட்டும் கொடுக்க முடியற ஹெல்த் கார்டு ரைஸ் பிரான் ஆயிலுக்கு மட்டும்தான் இவ்வளவு அவார்டு கிடைச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வி ஹேவ், நம்ம கையில மட்டும்தான் இவ்வளோ அவார்டு கிடைச்ச பொருள் கூடி இருக்கிறது. RCM is the only direct selling company which own product raw material manufacturing factory. நான் முன்னாடி சொன்ன நிறைய கம்பெனிக்கு வந்து டைய கம்பெனிஸோட பொருளை மட்டும் விட்டுதான் எல்லா ஆளுங்களும் என்ன பண்றாங்க, டைரக்ட் செல்லிங் கம்பெனியே ரன் பண்றாங்க. ஆனா நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் பாருங்க, we have நமக்கு பொருளும் நம்ம பொருள் தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, நமக்கு பொருள் தயாரிக்கிற ரா மெட்டீரியல் தயாரிக்கிற ஃபேக்டரி கூட நம்ம கையில மட்டும்தான் இருக்கு. The raw material manufacturing factory for all the products we have with our own. நம்ம ஓன் பொருள், நம்ம ஓன் ரா மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி கூட நம்ம கையில இருக்காங்க. RCM is the only direct selling company which is having paint and related materials in full range and supplying tinting machine also. உலகத்திலே வேர்ல்டு டோட்டல் நீங்க பார்த்தா உலகத்திலே வந்து பெயிண்ட் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் வித் டிண்டிங் மிஷின் சப்ளை பண்ற உலகத்திலே ஒரே ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் மட்டும்தான், வேற எங்கேயும் உங்களுக்கு பார்க்க முடியாது. The one and only company. பாருங்க எவ்வளவு பொருளை நம்ம கொடுக்குறாங்க. and every day it is increasing. எல்லா டேயும் வந்து இது வந்து ஒவ்வொரு பொருளும் இன்க்ரீஸ் ஆகுறாங்க, ஒவ்வொரு மிஷின்ஸும் இன்க்ரீஸ் ஆகுறாங்க, இது யூஸ் பண்ற ஆளுங்க இன்க்ரீஸ் ஆகுறாங்க. so the growth is also in the next level.
RCM is the only direct selling company which gives lingerie ranges through direct selling. Ladies oda inner wears direct selling லோட கொடுக்கிற ஒரே ஒரு direct selling company RCM business தான். வேற ஒரு direct selling company ladies oda lingerie ranges direct selling லோட கொடுக்கல. நமக்கு மட்டும் தான் அந்த opportunity இருக்கு. RCM is the only direct selling company which gives biodegradable sanitary pads with 100% cotton materials, not polypropylene. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சானிட்டரி பேட்ஸ் எல்லா இடத்துலயும் கிடைக்கும். ஆனா பயோடிகிரேடபிள் சானிட்டரி பேட் வித் காட்டன் மெட்டீரியல்ஸ். பயோடிகிரேடபிள் நமக்கு வந்து நம்ம அது நம்ம வெளியே போட்டா கூட 90 டேஸுக்குள்ள அது வந்து 100% டிசால்வ் ஆகி போகும் மண்ணில். அந்த மாதிரி பயோடிகிரேடபிள் காட்டன் மெட்டீரியல் வச்சு சானிட்டரி பேட்ஸ் செல் பண்ற ஒரே ஒரு கம்பெனி உலகத்துல இருக்கிறது நம்ம கீசோல். நம்ம கையில இருக்கிற RCM மட்டும்தான், வேற யாருக்கும் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. RCM is the only direct selling company with home shopping called a display wall and only company with display wall billing from home. நம்ம வீட்டில இருந்து நமக்கு டிஸ்பிளே ஒரு ஷாப் நம்ம உருவாக்கி அந்த ஷாப்ல இருந்து பில் பண்ணி கொடுக்கிற அளவுக்கு டிஸ்பிளே வால்னு சொன்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஒரே ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி இந்த இந்தியாவில் இருக்கிறது. இந்தியாவில் இல்லை, இந்த உலகத்துல இருக்கிறது RCM மட்டும்தான், வேற யாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஒரு 10,000 rupees நீங்க செலவு பண்ணா உங்களோட வீட்டுல வந்து உங்களுக்கு என்ன பண்ண முடியும், ஒரு பெரிய ஒரு பிசினஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, இதுல இருக்கிற ഏറ്റവും பெரிய பெனிஃபிட், நீங்க வந்து நார்மலி வந்து 10,000 ஆகட்டும் 10 lakhs ஆகட்டும், எவ்வளவு நீங்க பொருளை நீங்க எடுக்கிறோம், நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க விற்கிற பொருளோட மார்ஜின் ரேட் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ரேட் மட்டும்தான் உங்களுக்கு. நீங்க 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு வந்து 50 லட்சம் ரூபாயோட ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்க 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணா 25 lakhsோட ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்க 25 lakhs இன்வெஸ்ட் பண்ணா 12 lakhsோட கிடைக்கும். 10,000 இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு வந்து 5,000ஓட லாபம் கிடைக்கும். இதே மாதிரி தான் நார்மலி எல்லா பிசினஸும் ரன் ஆகுறாங்க. ஆனா RCM பிசினஸ் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, யூ ஸ்டார்ட் வித் 10,000 rupees. 10,000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ண, உங்களோட வீட்டுல ஒரு ஷாப் நீங்க கிரியேட் பண்ணா அந்த ஷாப் வச்சு நீங்க உருவாக்குற நெட்வொர்க், அந்த நெட்வொர்க் வச்சு உங்களுக்கு கோடிக்கணக்கிന് ரூபாய் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், உங்களுக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கும், உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். தட் இஸ் த பெனிஃபிட். அந்த பெனிஃபிட் வந்து இந்த RCM பிசினஸ் இருக்கிற வெறும் 10,000 rupees ஸ்பெண்ட் பண்ணா 1 கோடி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இன்கிரிமெண்ட், உங்களுக்கு இன்கம் கிடைக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு வந்து நம்ம RCM பிசினஸ்ல மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது. RCM is the only direct selling company which talks about 100% vegetarian, 100% developing India, 100% health, but not only making money. எல்லா direct selling அவர் எல்லாரும் சொல்ற விஷயம், உங்களுக்கு வந்து கார் வாங்க முடியும், உங்களுக்கு வந்து டிவி வாங்க முடியும், இந்த மாதிரி வெஜிடேரியன் இந்தியா இது ஒன்னும் அவருக்கு சொல்ல முடியாது. பட் ஒரே ஒரு we are giving 100 சைவம் மட்டும் தான் நம்ம கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்ல 100% டெவலப்பிங் இந்தியா. நம்ம ரா மெட்டீரியல்ஸ் கூட இந்தியாவிலே தயாரிக்கிற ரா மெட்டீரியல்ஸ், அது வச்சு உருவாக்குற ஒவ்வொரு பொருளும் வந்து 100% இந்தியன் ப்ராடக்ட், 100% இந்தியாவுக்கு மட்டும்தான் ப்ராஃபிட், ஒரு பைசா கூட வெளிநாட்டுக்கு போகாது. ஸோ 100% டெவலப்பிங் இந்தியா நமக்கு சொல்ல முடியும். 100% ஹெல்த் நமக்கு என்ன பண்ண முடியும், RCMல ஒவ்வொரு பொருளும் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஹெல்த் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி 100% இது சொல்லணும்னா இது RCM பிசினஸ்க்கு மட்டும்தான் முடியும். வேற ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனிக்கு only and only RCM company can tell all these words. இப்ப சொன்ன விஷயம் வேற யாருக்குமே வந்து இது ஒண்ணுமே சொல்ல முடியாது. So when other industries are facing great depression, இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸும் என்ன ஆகுறாங்க, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் வேற எல்லா இண்டஸ்ட்ரியிலும் வந்து பெரிய டிப்ரெஷன், எல்லா ஆளுங்களுக்கும் வந்து காசு இல்லாத இருக்கும்போது more joining because RCM is the simplest and easiest direct selling company with good intentions. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப நமக்கு இவ்வளவு பெரிய 42% growth வந்ததுக்கு காரணம் என்ன, நம்ம வந்து இந்தியாவிலே நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனியா மாறதுக்கு காரணம் என்ன. ஏன்னா കഴിഞ്ഞ ஒரே ஒரு வருஷம் நீங்க பார்த்தா மேக்சிமம் ஆளுங்க வந்து RCM பிசினஸ் ஜாயின் பண்ணிருக்காரு, மேக்சிமம் ஆளுங்க வந்து RCMோட பொருளை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அது எதுக்குன்னா நம்ம இட் இஸ் வெரி ஈஸி அண்ட் இட் இஸ் தி சிம்பிளஸ்ட் பிசினஸ். முன்னாடி சொன்ன ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி நம்ம ஏது டைரக்ட் செல்லிங் கம்பெனி நம்ம செலக்ட் பண்ணணும்னு யோசிக்கும் போது RCM இஸ் தி ஈஸியஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. RCM மாதிரி ஈஸியஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டைரக்ட் செல்லிங் கம்பெனி உங்களுக்கு வேற எங்கேயும் பார்க்க முடியாது, இது மட்டும் தான் இருக்கு. அதனாலதான் அது மட்டும் நம்ம இன்டென்ஷனும் வந்து 100% குட் இன்டென்ஷன். நம்ம வந்து ஆளுங்களுக்கு காசு கொண்டு கொடுக்கறதுக்காக இல்ல, ஆளுங்களோட பொருளாதாரம் இன்க்ரீஸ் பண்றதுக்காக, ஆளுங்களுக்கு வந்து ஹெல்த் கொடுக்கறதுக்காக, இந்தியாவை டெவலப்மெண்ட் பண்றதுக்காக, இந்த மாதிரி நம்ம இன்டென்ஷனும் வந்து 100% பியூர் இன்டென்ஷன். சோ அதனாலதான் நிறைய ஆளுங்க வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. பேலன்ஸ் இருக்கிற எல்லா கம்பெனிஸும் வந்து டிப்ரெஷன்ல போகும்போது
when other companies cut shorting offers, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 2020 காலகட்டத்துல வந்து இந்த கொரோனா காலகட்டத்துல எல்லா கம்பெனிஸ் என்ன பண்ணாங்க, அவரோட ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கிற ஆஃபர்ஸ் கட் ஷார்ட் பண்ணாங்க. இன்க்ரீசிங் டார்கெட் அவரோட டார்கெட் ஏத்தினாங்க எல்லா ஆளுங்களுக்கும். ஆனா RCM is the only company which has given free products in current situation. இந்த காலகட்டத்துல வந்து எல்லா ஆளுங்களும் அவரோட ஆஃபர் இருக்கிற ஆஃபர்ஸே கட் ஷார்ட் பண்ண டைம்ல வந்து RCM என்ன பண்ணாங்க, இந்த லாஸ்ட் இயர் ஜூன்ல இருந்து இந்த வருஷம் ஜூன் வரைக்கும் ஒரு வருஷம் கண்டினியூஸா வந்து ஃப்ரீ குட்ஸ் கொடுத்திருக்காங்க 100%. இது அந்த வந்து இப்ப செப்டம்பர் மாசம் வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப இந்த ஜூன்ல ஸ்டார்ட் பண்ண ஆளுங்களுக்கு கூட வரப்போற நவம்பர் வரைக்கும் அவருக்கு என்ன கிடைக்கும், ஃப்ரீ குட்ஸோட ஆஃபர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ குட்ஸ் ஆஃபர் கொடுக்குற ஒரே ஒரு கம்பெனின்னு சொன்னா நம்ம RCM பிசினஸ் மட்டும்தான். வேற ஒரு கம்பெனிக்கும் வந்து அந்த மாதிரி ஃப்ரீ குட்ஸ் கொடுக்கறது அந்த தைரியம் இருக்காது. RCM system can't be hacked because updated technology first time in Indian direct selling industry. SAP Germany. SAPங்கிற ஜெர்மன் டெக்னாலஜி தான் நம்ம இதுல யூஸ் பண்றாங்க. இது நம்ம அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணது. அது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வரப்போற காலகட்டத்தில் வந்து ஒவ்வொரு பிக்கப் சென்டர் ஓனர்ஸும் ஒவ்வொரு டைரக்ட் செல்லர்ஸும் ஒவ்வொரு டிஸ்பிளே வால் ஓனர்ஸும் வந்து பெரிய லெவல்ல மணி மேனேஜ்மெண்ட் பண்ண போறாங்க. அவ்வளோ ஆளுங்க RCM ஜாயின் பண்ண போறாங்க. ஸோ உங்களோட சிஸ்டம் வந்து என்ன பண்ண முடியாது, யாருக்குமே வந்து ஹேக் பண்ண முடியாது. அதனால ഏറ്റവും பெரிய டெக்னாலஜி நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்ப எல்லாருடையும் ஃபேஸ்புக் எல்லாம் வந்து ஹேக் பண்றாங்க. ஃபேஸ்புக் ஹேக் பண்ணிட்டு நம்ம மாதிரியே ப்ரொஃபைல் எல்லாம் ஜெனரேட் பண்ணிட்டு ஆளுங்க கிட்ட காசு கேட்கறாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் ஹேக் பண்ற ஒரு காலகட்டத்துல தான் நம்ம எல்லாரும் இப்போ இருக்கிறாங்க. ஆனா நம்ம RCM பிசினஸ்ல வந்து நீங்க 1 கோடி ரூபாய் இன்கம் வாங்குற டைம்ல கூட உங்களோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டு யாருக்குமே வந்து என்ன பண்ண முடியாது, உங்களோட காசு எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி ஏற்கனவே வந்து கொண்டு வந்த ஒரே ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி நம்ம RCM பிசினஸ் மட்டும்தான். RCM is unique because we have the most used product and the most income generating product. நம்ம கையில என்ன இருக்கு, RCM இருக்கிற ഏറ്റവും பெரிய ஸ்பெஷாலிட்டி ഏറ്റവും அதிகம் ஆளுங்க யூஸ் பண்ற அரிசி நம்ம கையில இருக்கு, அரியும் நம்ம கையில இருக்கு, ரைஸ் நம்ம கையில இருக்கு. அதே மாதிரி ഏറ്റവും அதிகம் இன்கம் ஜெனரேட் ஆகுற ஒரு வீடு நம்ம பெயிண்ட் பண்ணும்போது, ஒரு ஸ்கூல் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது, ஒரு டெம்பிள் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது, ஒரு மாஸ்க் சர்ச் பெயிண்ட் பண்ணும்போது நமக்கு கிட்டத்தட்ட 1 lakh rupees பெயிண்ட் தேவை இருக்கும். இந்த 1 lakh rupees கரெக்ட் 50% பிசினஸ் வால்யூம் கிடைக்கிற அப்படின்னா ஒரே ஒரு பொருளை வச்சு 50,000 பிசினஸ் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியற பொருள் இருக்கிற ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் இந்த இந்தியாவில் இருக்கு. அது நம்ம RCM பிசினஸ் மட்டும்தான். ഏറ്റവും அதிகம் ஆளுங்க யூஸ் பண்ற பொருளும் ഏറ്റവും அதிகம் பிசினஸ் வால்யூம் ஜெனரேட் பண்ற பொருளும் நம்ம RCM பிசினஸ்ல மட்டும்தான் இருக்காங்க. தி வேர்ல்ட் கிளாஸ் இம்யூனிட்டி ஜெனரேட்டிங் ப்ராடக்ட் ஃப்ரம் நம்ம கையில வந்து ஏது பொருள் நம்ம யூஸ் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும், இம்யூனிட்டி கிடைக்கும். நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். நம்ம RCM சால்ட் யூஸ் பண்ண, உப்பு யூஸ் பண்ணாலும் ஆயில் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இம்யூனிட்டி கிடைக்கும். RCM கிலோய் துளசி ரஸ் யூஸ் பண்ணாலும் 35 ரூபாயோட அனார்தனா கோல் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு இம்யூனிட்டி கிடைக்கும். RCM ஜாய் பைட்ஸ் சாக்லேட் நம்ம சாப்பிட்டாலும் என்ன சொல்றேன் சார், RCM துளசி பெயிண்ட் நீங்க யூஸ் பண்ணா கூட உங்களுக்கு இம்யூனிட்டி கிடைக்கும். வித் இஸ் பாய்சன் ஃப்ரீ பெயிண்ட். ஸோ இந்த அளவுக்கு எந்த பொருளை நீங்க யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிற ஒரே ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் தான் 8th wonder of இதுதான் நமக்கு ஒரே இருக்கிற இப்ப நம்ம உலகத்துல இருக்கிற ஒரே 8வது வண்டர் நமக்கு சொல்ல முடியும். தட் இஸ் RCM பிசினஸ். பிகாஸ் இது வந்து யாருக்குமே வந்து கிளைம் பண்ண முடியாது. இனி வந்து ஒரு ஏது புது கம்பெனி இனி உருவாக்கினாலும் அந்த கம்பெனிக்கு ஒன்றும் வந்து இவ்வளோ பொருள் 36,000 பொருள் இம்யூனிட்டி ஜெனரேட்டிங் பொருள் இவ்வளோ ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இவ்வளோ நல்ல இன்டென்ஷன் வச்சு ஒரு கம்பெனிக்கு இனி உருவாக்க முடியாது. இட் ஓன்லி வித் RCM. நம்ம கையில மட்டும் இருக்கிற ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஸோ வரப்போற காலகட்டத்தில் ഏറ്റവും அதிக ஆளுங்க என்ன பண்ண போறாங்க, இந்த RCM பொருளுக்கு தான் 100% யூஸ் பண்ண போறாங்க. உங்க மைக் வரல. जिंदगी
யாருக்குமே கேட்கல. ஓகே, முடிஞ்சிருச்சா? ஓகே, குடாச்சி சார். ஒரு சிறப்பான விஷயத்தை வந்து ரஞ்சித் சார் கமல சார் வாங்க. RCM आप सबको अपनी अपनी कामयाबी के लिए बहुत बहुत बधाई। सुना है बहुत कुछ पिछले कुछ दिनों में न्यूट्रीचार्ज प्रोडक्ट के बारे में, बड़ी बड़ी हस्तियों ने भी अच्छी अच्छी बातें कही है। मेरा बस हाल ही में आपके परिवार से परिचय हुआ है और उम्मीद करता हूँ कि आने वाले दिनों में ये हमारा एसोसिएशन लंबा चले। RCM से है हमारी दुनिया, RCM से है ज़माना, RCM से है हमारी दुनिया, RCM से है ज़माना। जीने की राह हमको मिली है, चलना एक दूजे के संग। RCM है सोच हमारी, RCM धड़कन, RCM ने दिया सबको जीवन। जिंदगी का मजा आज ले ले जरा, RCM ने दिया है हम सबको एक जीने का मकसद। RCM, 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 RCM। हम सब जानते हैं कि न्यूट्रिशन कितना इम्पोर्टेंट है सबके लिए ज़िंदगी में, लेकिन स्पेशली वुमेन के लिए। तो न्यूट्रीचार्ज हेल्प्स अस मेन विमेन इन कीपिंग हेल्थी। हमें न्यूट्रिशन देता है जो शायद आम खाने नहीं दे सकते, जो एक्स्ट्रा हमें आजकल के ज़माने में ज़रूरत है। आई थिंक यहाँ पे 2 प्रोडक्ट्स हैं जिसको हम नज़र में लाना चाह रहे हैं। वो न्यूट्रीचार्ज विमेन है और न्यूट्रीचार्ज स्ट्रॉबेरी प्रो डाइट है। ये लेने से आपको ऑब्वियसली ये सारी जो 4 चीज़ें मैंने अभी मेंशन की हैं उससे आपको मदद मिलेगी। I have it, so guys, you can see obviously it's working for me. To witness on behalf of Guinness World Records an official attempt by NutriCharge to set a new Guinness World Records title, and it therefore gives me great pleasure to officially recognize a new Guinness World Records title. RCM है दिलों में हमारे बसा, RCM, 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 RCM। Yes, sir. Audible, sir? பட்டை கிளப்புறீங்க சார். Okay. sir. Okay. Super sir, super. The Okay. 8th wonder of the world is the RCM network. Very good sir. ரொம்ப So, அற்புதம். இது நண்பர்களே 2021 வந்து சார் முடியல சார், ஒரே நிமிஷம். வாங்க sir. Yes. Last and final. ஸோ இந்த 2021 வந்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கிறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்க எல்லாரும் 100% பயன்படுத்துங்க. ஏன்னா இப்ப நீங்க இந்த பிசினஸுக்குள்ள வரலன்னா நாளைக்கு வந்து இந்த பிசினஸுக்குள்ள நுழைஞ்சு ஒரு பெரிய பிசினஸ் உங்களுக்கு டெவலப் பண்ணணும்னு நீங்க நினைச்சா கூட உங்களுக்கு முடியாது. ஏன்னா இப்ப இருக்கிற ஆளுங்களுக்கு தான் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நாளை வந்து நிறைய ஆளுங்க இந்த பிசினஸ் பண்ணி ஒரு சேச்சுரேஷன் லெவலுக்கு வந்தா உங்களுக்கு வந்து போறதுக்கு ஆளுங்க இருக்காது. எல்லா ஆளுங்களும் வந்து பெரிய லீடர் கூட போய் ஜாயின் பண்ண போறாங்க. எல்லா இடத்துலயும் வந்து RCM வண்டர் வேர்ல்டு குக் எல்லாம் வர போறாங்க. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம்.
வரப்போற காலகட்டத்துல படிச்ச ஆளுங்களாகட்டும் படிக்காத ஆளுங்களாகட்டும் எல்லா ஆளுங்களுக்கும் வந்து பெரிய பிரச்சனை வர போறது. இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு இருக்கிற ഏറ്റവും சூப்பரான சொல்யூஷன் ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும்தான், அது ஆர்சிஎம் மட்டும்தான். அது இன்னைக்கு நீங்க ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ளே இருக்கு, உங்களுக்கு இன்னைக்கு புரிஞ்சா இந்த பிசினஸோட மேக்சிமம் பெனிஃபிட் உங்களுக்கு இப்போ எடுக்க முடியும். ஆனா வரப்போற காலகட்டத்துல இப்போ இன்னைக்கு புதுசா நபருக்கு கூட ஸ்போர்ட்ல கரெக்டா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பிக்கப் பண்ணி அவரு ஸ்போர்ட்ல வந்து ஸ்பீடப் பண்ணா அவர் வந்து பெரிய பின் லெவலுக்கு போயிடும். நீங்க அப்பவும் வந்து இந்த பிசினஸை பற்றி தெரியாம இருக்க வேண்டி வரும். ஸோ ப்ளீஸ் வரப்போற காலத்தை ഏറ്റവും பெரிய வாய்ப்பை நீங்க எல்லாரும் வந்து 100% புரிஞ்சு நீங்க இந்த பிசினஸ் பண்ணுங்க. இந்த பிசினஸோட ஒரு விஷன் வரப்போற காலத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷன் நம்ம கம்பெனி கொண்டு வர போறாங்கன்னு எல்லா ஆளுங்களும் ஆல்ரெடி கொண்டு வந்திருக்காங்க. 65,000 கோடி வந்து டோட்டல் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி பண்ணணும்னு சொல்லும்போது நம்ம டிசிஜி சொன்ன விஷயம் நம்ம ஆர்சிஎம் மட்டும் 65,000 கோடிக்கு மேல பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த லெவலுக்கு வந்து நம்ம டிசிஜி கான்ஃபிடென்டா இருக்காங்க. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து நீங்க எல்லாரும் உங்களோட உள்ள கொண்டு வந்தா எல்லாருக்கும் பெரிய லெவல்ல வெற்றி அடிக்க முடியும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் கேர்ஃபுல்லி. நிறைய ஆளுங்க வந்து பயங்கர டைம் எடுத்து ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏற்கனவே வந்து 1.5 இது ஹவர்ஸுக்கு மேலே போயிருக்கு. நம்ம தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கிவிங் திஸ் செஷன் பேக் டு காமராஜ் சார். காமராஜ் சார் ப்ளீஸ். நன்றி ரஞ்சித் சார், சரியா 4 மணிக்கு முடிச்சிட்டீங்க. அற்புதமான தகவல்கள் சார். உள்ளபடியே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எத்தனை பித்தலாட்டங்கள் நடந்தது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க எத்தனை பேர்த்துக்கு எட்டாக்கணியா இருந்தது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது வந்து எவ்வளவு தூரம் வந்து ஜனங்கள் புரியாத ஒரு புதிராக இருந்தது. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு அதிசயம் நிகழ்ந்தது 2000 ஆர்சிஎம் என்ற நெட்வொர்க் சாமானிய ஜனங்களும் சாமானிய விலையில பொருட்களை வாங்கக்கூடிய அற்புதமான பொருட்களை அதே சமயத்துல வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்டை தயாரித்து கொடுத்த ஒரு அற்புதமான மனிதர், மாமனிதர் டிசிக்கு வந்தார் என்கின்ற தகவல் ஒரு மிகப்பெரிய அதிசயம்தான். அதிசயங்களிலும் இது மிகப்பெரிய அதிசயம் என்னன்னா, நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில ஆர்சிஎம் உள்ளே வந்ததுதான் பெரிய அதிசயம். ஆர்சிஎம்ல நாம் இருக்கிறது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய 8வது அதிசயம் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், எங்க தேடினாலும் இப்படி ஒரு கம்பெனி கிடைக்குமா, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும், அற்புதமான அனுபவம் கிடைக்குமா, இப்படிப்பட்ட ஒரு ஹெல்த் அண்ட் வெல்த் கிடைக்குமானா கிடைக்காது. அதனால சிறப்பா பண்ணீங்க சார், வாழ்த்துக்கள், நன்றி, புரிந்து கொண்டோம்.